போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், போகட்டும் கண்ணனுக்கே. அப்படி வந்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம். நிஷ்காமியமாக எந்த ஒரு ஆசையோ எந்த ஒரு எதிர்பார்ப்போ தனக்கென ஒரு மரியாதையோ எதிர்பார்க்காமல் அடுத்தவர்களுக்கு உதவி செய்து அதற்காக இடையன் மடையன் பேச்சு கேட்ட அவதாரம் கிருஷ்ணாவதாரம். அதனாலதான் இந்த உலகத்திலே இறைவனாலே படைக்கப்பட்டு என்னைக்குமே அழியாதது ரெண்டு தான், ஒன்னு சூரியன், இன்னொன்னு சந்திரன். அதனால அந்த ரெண்டு வம்சத்தை வைத்தே தொடங்கினார். சூரிய வம்சத்திலே தோன்றியவன் ராமன். அதுல கூட அந்த வம்ச வரலாறு முழுக்க நமக்கு தெரியாது. அங்கங்க ஒரு பேர் வரும், இக்ஷ்வாகு, மாந்தாதா, அப்படித்தான் வரும். ஆனா பாரதத்துல வரும். முதலாக சந்திரன், சந்திரனுடைய மகன் புதன், புதனுடைய மகன் ஆயு. இதெல்லாம் அதிகமாக பாரதத்திலே பேசப்படாத பெயர்கள் மட்டும் சொல்லப்படுவது. ஆயுவினுடைய மகன் புரூரவன், அது பின்னாடி பாரதத்துக்கு வரும். அந்த புரூரவன் ஒரு நாள் நந்தவனத்திலே உலாவிக் கொண்டிருக்கிற போது ஊர்வசியை ஒருவன் தூக்கி கொண்டு போறான். அவ கதறினான். அப்ப இந்த புரூரவன் போய் அந்த ஊர்வசியை காப்பாத்தி அதனால அவ மீது காதல் கொண்டு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு அவ தேவலோகம் போயிட்டான். ஏன்னா அவர்களுக்கு சாவே இல்லை. செத்த நமக்குத்தான் அடுத்தடுத்த பிறவி. சாவே இல்லாதவ அவங்க என்னைக்கு அப்படியே தான் இருப்பான். மனுஷன் அவங்களை கல்யாணம் பண்ணிட்டு நாம செத்து பிறக்கணும். அப்ப ஊர்வசி அங்க போயிட்டான். இதனுடைய பலன் பின்னாலே வரும். ஆரண்ய காண்டத்திலே சபா பருவம் தாண்டி ஆரண்ய பருவத்திலே அர்ஜுனனிடத்திலே பேசப்படுகிற போது இந்த புரூரவனுடைய சம்பவம் மிகச்சிறிய சம்பவம், அது பின்னால வரும். மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு, மிகப்பெரிய ஒரு காரியத்துக்கு உதவியாக இருந்தது இது. அது எப்படின்னு அப்போ பார்ப்போம். சஸ்பென்ஸ் இருந்ததுன்னு அன்னைக்கு வந்து கேட்பீங்க. அதனால புரூரவனுக்கு அடுத்தது பிறந்தது நகுஷன். அவனுக்கு ஒரு ஆசை, பெண் சபலம். ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், நம்முடைய இதிகாசமோ புராணமோ எல்லாரையும் முழுக்க முழுக்க நல்லவன்னு சொல்லல. நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஆனா யார நல்லவன்னு சொல்வோம்? குணம் நாடி குற்றம் நாடி அவற்றின் மிகை நாடி மிக்க குலம். தர்மபுத்திரர்கிட்டையும் கெட்ட குணம் இருந்தது, அர்ஜுனன் கிட்டையும் சில தப்பு இருந்தது, பீமனிடத்திலேயும் இருந்தது, நகுல சகாதேவர்கிட்டையும் இருந்தது. ஆனால் 1% 2 தான். ஊமையனுக்கு உளர்வாயம் கட்டிக்காரன். அது மாதிரி முழுக்க முழுக்க கெட்டவனான கௌரவர்களை தீயவர்கள் என்றோ சின்னஞ்சிறிய குறை யாரையும் பாதிக்காத குறைகளால முழுக்க முழுக்க நிறைந்தவர்கள் தேவர்கள், முழுக்க முழுக்க குற்றம் நிறைந்தவர்கள் அரக்கர்கள். நல்லது கெட்டது கலந்தவன் தான் நாம மனுஷன். யாரு முழுக்க முழுக்க கெட்டவன் இல்ல. ஊருக்கெல்லாம் நல்லவனா இருப்பான், வீட்டுக்கு கெட்டவனா இருப்பான். வீட்டுக்கு நல்லவனா இருப்பான், ஊருக்கு உபகாரியா இருப்பான். சொல்ல முடியாது. எல்லார்கிட்டையும் ஏதாவது ஒரு நல்ல குணம் சத்தியமா இருக்கும். அதே மாதிரி எல்லார்கிட்டையும் ஏதாவது ஒரு பலகீனம் நிச்சயமா இருக்கும். சிலருடைய பலகீனம் மற்றவர்களுக்கு தெரியும், ஆனா அவரவருக்கு தெரியும் நம்ம கிட்ட என்ன பலகீனம். எனக்கு 2 மணியான காப்பி வேணும் சார், இல்லைன்னா தலைவலிக்கு, இது கூட பலவீனம் தான். போற இடத்துல எல்லாரும் உயிரி எடுக்கிற கதை. அதனால இங்கேயும் அந்த பஞ்சபாண்டவர்களும் கௌரவர்களும் பிறந்தது சந்திர வம்சம். அதுல நகுஷன் ஒருத்தம் பிறந்தான். அவனுக்கு கொஞ்சம் பெண் ஆசை அதிகம். அவன் பழைய ஆயிரக்கணக்கான யாகங்கள் செஞ்சான். ஆயிரக்கணக்கான யாகங்கள் செஞ்சா தேவேந்திர பதவி கிடைக்கும். எப்படி இப்ப நிறைய அக்கிரமம் பண்ணா மிகப்பெரிய பதவி கிடைக்கும், அப்பெல்லாம் ரொம்ப நல்லது பண்ணா மிகப்பெரிய பதவி கிடைக்கும். அப்போ மிகப்பெரிய பதவி கிடைத்தது. அப்ப தேவேந்திரனா போன உடனே, ஐயா எனக்கு முன்னால இருந்த இந்திரனுடைய நாற்காலி எனக்கு வேணும்னு கேட்கலாம், அவனுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த பங்களாவே எனக்கு வேணும்னு கேட்கலாம், அவருக்கு கொடுத்த காரே எனக்கு வேணும்னு கேட்கலாம். இன்னும் சில பேர் அவன் இருந்த பங்களா இருக்கிற திசையில கூட எனக்கு இருக்கப்படாதுன்னு கேட்கறவங்களும் இருக்காங்க. அது வேற கீரியும் பாம்பு மாதிரி. ஆனா அவன் பொண்டாட்டியே எனக்கு வேணும்னு கேட்கலாமா? கேட்டான். நகுஷன் கேட்டான். ஏற்கனவே இருந்த இந்திரன்கள் ஒரு பதவிதான், ஒரே இந்திரன் இல்ல, அதை புரிஞ்சுக்கணும். ராமாயணத்துல ஒரு இந்திரன் வருவான், பாரதத்துல 2-3 இந்திரன் வருவான். பல இந்திரர்கள் உண்டு, பதவிதான். யாகம் செய்தா ஆயிரக்கணக்கான யாகம் செஞ்சா பதவி, எலெக்ஷன்ல ஜெயிச்சா அங்க போய் தப்பு பண்ணா அங்க இருந்து டிஸ்மிஸ் ஆயிட்டு அடுத்தவன் வருவான். அதனால இந்திர பதவி என்பது நிரந்தரமான ஒரே இந்திரன் இல்லை. அகலிகையை கெடுத்த இந்திரன் வேற, பஞ்சபாண்டவர் காலத்துல இருந்த இந்திரன் வேற. அதனால போட்டு குழப்பிக்க கூடாது இங்க எதுவுமே. அதனால இங்கேயுமே இந்த இந்திர பதவி நகுஷனுக்கு கிடைச்சது. இவன் என்ன செஞ்சான்? இந்திராணி எனக்கு வேணும்னு இப்ப இழுத்துக்கிட்டு வாங்க. இதுல கொடுமை என்ன தெரியுமா? மிக நல்லவர்களாக இறைவனையே எண்ணிக்கொண்டிருப்பவர்களான சப்த ரிஷிகள். ரிஷிகள் என்று சொன்னா இப்ப மாதிரி தாடி வளர்த்துக்கிட்டு நித்தியம் ஆனந்தமா இருக்கிறவனெல்லாம் இல்ல, அதெல்லாம் கிடையாது. பயிர கிரீடமும் அதையும் இதையும் வச்சுக்கிட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு ஆடு பாடு சொல்றான அவனெல்லாம் இல்ல. இப்ப யாருமே இல்ல. கடந்த ஒரு 50-57 ஆண்டுகளுக்கு பிறகு ஞானியே இந்தியாவில பிறக்கல. ரமணரோட முடிஞ்சு போச்சு. இப்ப இங்க அதே மாதிரி இவரும்
ரிஷிகள் என்பவர்கள் இன்னும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா வேதங்கள் எல்லாம் பிராமணன் தான் சொன்னான், அதனால அதை படிக்காதே அப்படின்னு ஒரு நாத்திகவாதம். சத்தியமா பிராமணன் என்ற வார்த்தை வேதத்துல இல்லவே இல்லை, வேதத்துல இல்லவே இல்லை. அவங்களுக்கு ஜாதியே தெரியாது. ரிஷி மூலம் நதி மூலமா தெரியவே தெரியாது. அந்த ரிஷிகள் எல்லாம் அவரவர் தனியாக உட்கார்ந்து தவம் செய்வாங்க, யாருக்காகவும் இல்ல. ஆசிரமம் கட்டிக்கிட்டு 5000 கொடு 3000 கொடு இல்ல, அவரவர்கள் தனியாக ஆள் நுழையாத காட்டுல போய் இறைவனை குறித்து தவம் செய்வார்கள். கடுமையா சாப்பாடு கூட சாப்பிட மாட்டாங்க. அப்படி தேவைப்பட்ட காஞ்சி போன இலையையும் அந்த கிழங்கையும் தான் சாப்பிடுவார்கள். 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் ரூம் போட மாட்டான். அப்படி தவம் செய்தவர்கள் பல்லாண்டு காலம். அப்படி தவம் செய்தவர்களுக்கு ஒரு பொறி மாதிரி சில சிந்தனை வரும், நமக்கே வர்றது இல்ல. அட எனக்கு இப்பதான்டா தோணுச்சு, அப்ப தோணாம போச்சு. ஏன் தோணல? அப்பதான் நேரம் வந்திருக்கு. நமக்கே தெரியும் இவரை நம்பப்படாதுன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது. அப்ப ஏதோ ஒரு சக்தி நமக்கு எச்சரிக்கை கொடுக்கறத நாம தான் அதை புரிஞ்சுக்கிறது. என்னமோ 2 நாளா என் மனசு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு, ஏதோ கஷ்டம் வரும்னு நினைச்சேன். கஷ்டம் வரும். சொந்தக்கார உருவத்துல கூட 4 நாள் வந்து உட்காரலாம், அது கூட கஷ்டம் தான். அதனால இங்கே நம்ம மனசுக்கு சொன்னமா அந்த ரிஷிகளுக்கும் சில ஞானம் உண்டாகும். அதைத்தான் அவர்கள் வேதம் என்று அவர்கள் எழுதி வைக்கல. வேதத்துக்கு பேர் ஸ்ருதியின் பேரு. அவர்களிடத்திலே வந்தவர்களுக்கு சொல்லி சொன்னார்கள். காதுக்கு காதுதான் வந்தது. அதன் பிறகு அதுக்கு விளக்கம் எழுதினார்கள். அதுக்கு பேர் தான் ஸ்மிருதி உபனிஷதம்னு பேர். அதனால அந்த வேத காலத்திலே இருந்தவர்களே மிகப்பெரியவர்கள் 7 ரிஷிகள். துர்வாசர், காஷ்யபர், வசிஷ்டர், இப்படி 7 ரிஷிகள் இருந்தால் அந்த 7 ரிஷிகளையும் இந்த நகுஷன் கூப்பிட்டான். போய் அந்த இந்திராணிய என் இடத்துல வர சொல்லுங்கள். பேயரசு செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள். இது பாரதி வாக்கு. பேய கொண்டு போய் சிம்மாசனத்துல உட்கார வச்சா அது என்ன சட்டம் போடும்? பிரெஞ்சு புரட்சி எப்படி வந்தது? சாப்பிட ரொட்டி இல்லையேன்னா பிரெஞ்சுக்காரன், அவனுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாது. இன்னைக்கு நீங்க பாரிஸ்க்கு போனா அந்த அரண்மனையை பார்த்தா நிச்சயமா நமக்கு வயிற்றுச்சலா இருக்கும். கட்டிலெல்லாம் தங்கம், அவன் உபயோகிச்சது தங்க பாத்திரங்கள். அந்த ஜன்னலுக்கு போட்டிருக்கிற ஸ்கிரீனை நம்ம ஊர்ல இருக்கிற கோடீஸ்வரன் சட்டைக்கு கூட வாங்க முடியாது. அத்தனை வருஷமா அதை வச்சிருக்காங்க. அப்படியே அவன் செல்வத்துல மிதக்கிறான். திங்கிறதுக்கு ரொட்டி இல்லையேன்னு கேட்ட போது கேக் சாப்பிட சொல்லுவான் அவன் பொண்டாட்டி. அவனுக்கு கஷ்டம் தெரிஞ்சிருந்தா கேக்குக்கும் ரொட்டிக்கு வித்தியாசம் தெரியாது. அது மாதிரி ஒரு பேய கொண்டு போய் ஆட்சியில வச்சு அது என்ன சட்டம் போடும்? ஐயா நாட்டுல விளைச்சல் இல்ல, விளைநிலத்தெல்லாம் பிளாட் போட்டு வித்துட்டான், நெல் இல்ல, கரும்பு இல்ல, சுனாமி வந்தது போச்சுன்னா எல்லோரையும் பிணத்தை தின்ன சொல்லு. ஏன்னா பேய் அதைத்தான் திங்கும். பேய் எதை திங்குதோ அதைத்தான் நம்மள திங்க சொல்லும். அதை கொண்டு போய் உட்கார வச்சா, உட்கார வைக்கிறதுக்கு முன்னால நம்ம யோசிக்கணும், உட்கார வைக்கிறது பேயா இல்ல குறைஞ்சபட்சம் மனுஷனாவது பார்க்கணும். இந்திராணிக்கு புத்தி வந்தது. இந்திரனை சிறையில போட்டான். அப்ப இந்திராணி சொன்னான், 7 ரிஷிகளும் பல்லக்கு சுமந்து அதுல நகுஷம் உட்கார்ந்து என் அரண்மனைக்கு வந்தால் அவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவ 7 ரிஷிகள் பல்லக்கு சுமக்கிறது. அதைத்தான் நான் அறத்தார் இதுவரை வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தானிடை. வள்ளுவம் ஏதோ வள்ளுவத்தை படிக்கிறதுனால அதுதான் தமிழ் நாத்திகத்துக்கு சுலபம்னு நினைச்சு பேசிக் கொண்டிருக்காங்க. வள்ளுவம் அத்தனை இதிகாச புராணங்கள் இருக்கிறதையும் சேர்த்து எழுதுனதுதான் நுணுக்கமா. ஒரு 1,00,000 ஆரஞ்சு பழத்தை 1 கப் ஜூஸா பண்ணி கொடுக்கிற மாதிரி திருக்குறள். அவர் சொல்றார், டேய் புண்ணிய எது பாவை எதுன்னு யோசிக்காதரா, மேல உட்கார்ந்து போறவனையும் கீழே சுமக்கிறேன்னு வச்சு பாரு, அதுவே முடிவில்லைங்கிறார். ஞானசம்பந்தரை நாவுக்கரசர் தூக்கி கொண்டு போனார், அதனால நாவுக்கரசர் பாவியா இல்ல. ஆனா நகுஷனை 7 ரிஷிகள் தூக்கி கொண்டு போனார்கள். அப்ப 7 ரிஷிகள் புண்ணியவான்களா? இல்ல. ஒரு பாவியை சுமந்தா அவர்களும் பாவம் தான். நல்லவனை சுமந்தா நல்லது. அதனாலதான் கண்ட வீட்டுல சாப்பிட மாட்டாங்க. முன்னெல்லாம் வெளியில போனா சாப்பாடு கொண்டு போவாங்க. அப்பெல்லாம் ஹோட்டல் கிடையாது, தண்ணி அவங்களே கொண்டு போவாங்க. ஏன்னா காக்காய்க்கு சோறு போடாதவன், பெற்றவர்களுக்கு பித்திருக்கடன் செய்யாதவன், கங்கையிலே முழுகாதவன், கீதையை படிக்காதவன், கோவிந்த நாமத்தை சொல்லாதவன் இவங்க வீட்டுல சாப்பிட்டா பாவம். இதுல காக்காய்க்கு சோறு போட முடியாம இருக்கலாம். எனக்கே சோறு, நான் எந்த காக்காய்க்கு சோறு போடுவேன்? இப்பெல்லாம் சோறு போட்டா கூட திங்க காக்கா வரமாட்டேங்குது. அது பீட்சாவும் நான்வெஜ் சாப்பிட்டு பழகி போச்சு. தெருவில் 50 கடை இருக்கு. ஒவ்வொன்னு அது நம்ம போடுற பருப்பு சோறு அது வரவே மாட்டேங்குது. நானும் தினம் எங்க வீட்டுல காக்காய்க்கு சோறு வச்சு காக்கான்னு கத்துவேன். எனக்கு அல்சர் வந்ததுதான் மிச்சம். ஒரு காக்கா வராது. அப்படி வந்தாலும் 3:30 மணிக்கு மேல வரும். டியூட்டிக்கு போயிட்டு பக்கத்துல பள்ளிக்கூடம், அங்கதான் பசங்களுக்கு தான் இன்டர்வெல்ல லஞ்ச் அவர் அது லொட்டு லோஸ்க்கு படிக்கிறானா இதே கட்டி கட்டி கொடுக்குறீங்க இல்லையா, அதுல பாதி தூக்கி எறியும். காக்காய்க்கு ஃபுல் மீல்ஸ் கிடைக்குது. அப்ப நம்ம கிட்ட எதுக்கு இந்த டப்பா சாதத்தை திங்க போது வரமாட்டேங்குது காக்கா. அப்ப காக்காய்க்கு சோறு போடாதவன் ஒண்ணு இல்லாதவனா இருக்கணும், இல்ல காக்கா இல்லாதவனா இருக்கணும். அவனை சொல்ல முடியாது. 2வது கங்கையில குளிக்கணும். எல்லாராலையும் காசிக்கு போக முடியாது. கீதைய படிக்கணும். எனக்கு சமஸ்கிருதமே தெரியாது, வேண்டாம். ஆனா அப்ப
அப்பா அம்மாவுக்கு பித்ருக்கடன் செய்யணும். ஐயா எனக்கே கோவணம் தான் மிச்சம், நான் எந்த பித்ருக்கடன் செய்வேன்? நம்ம இந்து தர்மம் எல்லாருக்கும் சொல்லியிருக்கு. ஒன்னால முடியுமானா அதுதான் நம்ம சாஸ்திரங்கள் எல்லாம் பாவத்துக்கு பரிகாரம். செருப்பு தானம், கொடதானம், விளக்கு தானம், வஸ்திர தானம், படுக்க தானம், இதெல்லாம் கொடுமா. எதுக்கு? அப்பனுக்கு செருப்பு வாங்கி தர்றேன்னா இருக்கிற வரைக்கும் உறுத்தாது, செத்த பிறகு உறுத்தும். ஐயோ செருப்பு கூட வாங்கி தரலையே, அந்த உறுத்தல் இல்லாம இருக்க யாருக்காவது வாங்கித்தா. அதுதான் செத்தவனுக்கு அப்பனுக்கு சோறு போடலைன்னா கூட செத்த பிறகாவது அந்த கடனை தீர்த்துக்க 4 பேரை கூப்பிட்டு சாப்பாடு போடு, தானம் பண்ண. இத்தனையும் எனக்கே வழியில என்ன பண்ணுவேன்? இந்து தர்மம் சொல்லுது, ஒன்னால ஒண்ணும் பண்ண முடியலன்னா வெட்ட வெளியில போய் நின்னு 2 கையையும் மேல தூக்கி, பித்ருக்களே என்னால எதுவும் முடியல, அதனால என்னுடைய நமஸ்காரத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்லுங்க. அதுவே பித்ருக்களுக்கு செய்த புண்ணியம். என்கிட்ட பேப்பர் எடுக்க ஒருத்தன் வருவான், ரொம்ப பாவம், 4 பொண்ணு, கஷ்டம். அம்மா அன்னதானம் பண்ணணும், நீங்க நேற்று பேசுனீங்க கர்ணனை பத்தி, அவன் அன்னதானம் பண்ணலன்னு. நான் எப்படிமா பண்ணுவேன்? 4 பொண்ணு, என்னால அன்னதானம் பண்ண முடியாது. சொன்ன, நீ அன்னதானம்னா என்ன நினைச்சிட்டு இருக்க? சக்கரை பொங்கலும் புளியோதரையும் பண்ணி நல்லா கொழுத்து போனவனை கூப்பிட்டு உட்கார வச்சு போடுறதுக்கு பேரு அன்னதானம்னு பேரு இல்லடா. உனக்கு 4 அணா கிடைக்குமா? கிடைக்கும். செவ்வாப்பேட்டையில போய் 4 அணாக்கு நாட்டு சக்கரை வாங்கு, எங்க எறும்பு புத்து இருக்கோ அங்க போடு. அந்த இத்தனை சர்க்கரையை 100கணக்கான எறும்பு திங்கும், அதுவும் அன்னதானம் தான். வயிற்றுக்கு சோறிடுதல் வாழும் உயிர்க்கெல்லாம். வாழுகிற உயிர்கள் எதுவானால், நாய்க்கு சாதம் போட்டாலும் அது அன்னதானம் தான், பசுவுக்கு ஒரு கட்டு அகத்திக்கீரை கொடுத்தாலும் அன்னதானம் தான். அன்னதானமா நம்ம எல்லாத்தையும் செஞ்சு சொந்தக்காரன் கூப்பிட்டு வயிறு வெடிக்க போட்டுட்டு அவன் திரும்பி போயிட்டு என் நாத்தடா போட்டா இத்தினுண்டு லட்டுமா, தேவையில்லை. நாய்க்கு ஒரு நாள் சோறு போட்டு 29 நாள் போடலைன்னா கூட அது வாழை சுத்தும். நீங்க 29 நாள் சாதம் போட்டு 1 நாள் போடலைன்னா போஸ்ட் அடிச்சு ஒட்டுமா ஒழிக. அதனால அன்னதானம் என்பது எந்த ஜீவன்களுக்கு வேணுமானாலும் செய்யலாம். இதுல கீதை படிக்க முடியாது, கங்கையில குளிக்க முடியாது, காக்காய்க்கு சாதம் போட முடியாது, பித்ருக்களுக்கு கூட செய்ய முடியல. ஒண்ணு செய்ய முடியும், கோவிந்தான்னு சொல்ல முடியுமா? முடியாதா? அது எல்லாராலையும் முடியும். கோவிந்தா. அதனாலதான் முன்னாடி செத்து போனா பணத்தை எடுத்துட்டு போனாலும் கோவிந்தா, சாப்பிட பந்தியில உட்கார்ந்தாலும் கோவிந்தா, காலையில எழுந்திருக்கிற போது கோவிந்தா. இந்த கோவிந்தாங்கிற வார்த்தை எல்லாரும் சொல்லலாம், எந்த அதுக்கு வேறுபாடே கிடையாது. அந்த கோவிந்த நாமத்தை சொல்லுகிறவனுக்கு அவன் வீட்டுல சாப்பிட்டா புண்ணியம். இப்ப அதனால இவன் அது மாதிரி யாருக்கு சாதம் போட்டா, நல்லவனுக்கு சோறு போட்டா புண்ணியம், பாவிக்கு சோறு போட்டா போட்டவனுக்கு பாவம். நல்லவன் வீட்டுல சாப்பிட்டா சாப்பிட்டவனுக்கு புண்ணியம், அயோக்கிய வீட்டுல ஒரு அரிசி சாப்பிட்டா கூட சாப்பிட்டவனுக்கு பாவம், சாப்பிட்டவனுக்கு பாவம். இங்க ஒரு கிழவி எச்ச கையில காக்கா ஓட்ட மாட்டான். அவ ஒரு நாள் நெல்லு குத்திட்டு இருந்தா. அப்ப ஒரு பிச்சைக்காரன் ஒரு துறவி, உண்மையான பிச்சைக்காரன், அவன் அம்மா பசிக்குது. இவன் ஆனை மட்டும் விரட்டி பார்த்தா அவன் போற வழியாவே இல்லை. இவன் உலக்கையில தூக்கிட்டு போயிட்டான். இப்ப போறையா உலக்கையில 2 போடட்டுமானா. இந்த உலக்கைக்கு அடியில ஒட்டிக்கிட்டு இருந்த அரிசியில ஒரு அரிசி அவன் கப்பறையில விழுந்துடுச்சு. அவன் அப்புறம் 2 வீட்டுல பிச்சை எடுத்து சமைச்சு சாப்பிட்டான். அந்த ஒரு அரிசி அதோட சேர்ந்து போச்சு. அப்ப அவன் செத்து மேல போனான். யம தர்ம அக்கௌண்ட்ஸ் ஒழுங்கா பார்ப்பான். நம்ம அது மாதிரி இல்ல, பணம் கொடுத்தா ஒரு மாதிரி, பணம் கொடுக்காம. சித்திரகுப்தன் கரெக்ட். அவன்கிட்ட கேக்குறான், அவன் மாதிரி கஸ்டம்ஸே யாரும் இல்ல, அவனை மாதிரி இன்கம் டாக்ஸ் காரனே யாரும் இல்ல, அவனை மாதிரி மரண சர்டிபிகேட் கொடுக்கறவனே யாருமே இல்லை. நம்ம இத்தனை சம்பாதிக்கிறோம், 1766 கோடி, 2000 கோடி, இத்தனை கோடியும் சம்பாதிச்சு பாத்ரூம்குள்ள எல்லாம் பதுக்கி வச்சு இத்தனையும் பண்றோம். செத்து போற போது ஒரு அரணா எதையுமே கொண்டு போக விட மாட்டான். அவன் சிரம கஸ்டம்ஸ், வருமான வரி. நாம சம்பாதிச்ச புண்ணிய பாவத்துக்கு நாம மட்டும் இல்ல, நம்ம பரம்பரையே நாரி போகும். அவன் இன்கம் டாக்ஸ் ஆபீசர். சித்திரகுப்தன் கணக்க ஒழுங்கா பார்ப்பான். பாருடான் என்ன இந்த கழி மகாபாவம் பண்ணவ நல்லா பாரு, ஏன்னா ஏதாவது ஒன்னாவது சரி இருக்கணுமான்னு பாக்கணும்டா. அப்ப சொன்னா இவ போட்ட ஒரு அரிசி ஒரு துறவியினுடைய வயிற்றுல போய் சேர்ந்தது, அந்த புண்ணியம் இருக்கணும். அங்க யமதர்மனும் ஏமாந்து போனான். அவன் என்ன பண்ணா, சரி இந்த புண்ணியத்துக்காக கைலாயத்துக்கு அழைத்து கொண்டு போய் சிவபெருமானுடைய நடனத்தை ஒரு நிமிஷ நேரம் காட்டிட்டு கூட்டிட்டு வாங்க. புண்ணியத்துக்கு ஒரு அரிசி போட்டதுக்கு கழுவியை கூட்டிட்டு போனாங்க. சிவபெருமான் ஆடுகிறார். வடிவேறு திருசூலம் தோன்றும் தோன்றும், வளர்சடைகள் இளம் அதிகம் தோன்றும் தோன்றும், கடியேறு புகழ்கண்ணி தோன்றும், காதில்வன் குடைத்தோடு தோன்றும், இடியேறு களிற்றுருவை போர்வை தோன்றும், எழுதிகள் திருமுடியும் தோன்றும். யாருக்கு? கொடியேறு திருமேனி பொலிந்து தோன்றும் பூவனத்தெம் புனிதனார்க்கு. இறைவன் ஆடுகிறார். அவனை பார்த்தா குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த செஞ்சடையும் பவளம் போல் மேலே பால்வன் நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை. கிழவிக்கு காமிச்சாச்சு. அவ பாக்குறான். சிவனும் பார்வதியும் ஆடுகிறார். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. உடனே யமதூதர்கள், பாட்டி நீ வாங்கின டிக்கெட் முடிஞ்சு போச்சு, பாப்பலாம். அவ்வளவுதான், ஆட்டம் முடிஞ்சு போச்சு, அடுத்த ஆட்டத்துக்கு ஆள் காத்திருக்கான் வாங்க. அப்ப கிழவி புத்திசாலித்தனமா ஒரு கேள்வி கேட்டான். ஏப்பா
பாவம் செஞ்சவன் நரகத்துக்கு போவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். எங்க ஊர்ல பிரதோஷத்தன்னைக்கு நந்தி கொம்பு வழியா தெரியுதோ தெரியலையோ தெரிஞ்ச மாதிரி அந்த லிங்கத்தை பார்த்தாலே சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு எங்க ஊர்ல ஒரு சொற்பொழிவாளர் சொன்னார். இப்ப நான் நிஜமான சிவபெருமான பார்த்ததுக்கு அப்புறமும் நரகத்துக்கு போவேன். அவன் ஓடிவிட்டான். சிவபெருமான பார்த்த பிறகு அவளை நரகத்துக்கு கொண்டு போனா சிவாபராதெல்லாம் வரும். ஏன் அந்த ஒரு அரிசி ஒரு நல்லவன் வயிற்றுல போன புண்ணியம். இப்ப அதே மாதிரி இங்கேயும் பாவியான நகுஷனை சுமந்த பாவம் இந்த சப்த ரிஷிகளுக்கு. அதுல ஒரு கணக்கு, 7 பேர் இருக்காங்க, இந்த பக்கம் 3 பேர், இந்த பக்கம் 3 பேர், 4 பேர் இருக்கணும். ஒரு பக்கம் 4 ஒரு பக்கம் 3 இருந்தா ஏத்த தாழ்வா இருக்கும். அதுல அகஸ்தியர் 1.25 அடிதான், அவரால் சமமா தூக்க முடியாது. இந்த பக்கம் 3 பேர், அந்த 3 பேர் வச்சுக்கலாம். அகஸ்தியர் நடுவுல ஒப்புக்கு நின்று எம்பி இப்படி பிடிச்சிட்டு வர்ற மாதிரி ஒரு ஷோ காட்டிட்டு வந்தார். நீங்க சாமி தூக்குற போது கூட பார்க்கலாம். சில பேர் கஷ்டப்பட்டு தூக்குவான், சில பேர் தூக்குற மாதிரி நடிப்பான். தேர் இழுக்கிற போது பல பேர் கஷ்டப்பட்டு எடுப்பான், சில பேர் அப்படி பிடிச்சிட்டு நிற்பாங்க. அது மாதிரி அகஸ்தியர் இப்படி இப்படின்ட்டு நின்னார். உள்ள இருந்த நகுஷனுக்கு அந்த வேகம் போதல். ஏன்னா காமம், காமத்துக்கு காமம் தொடங்கினால் முடிவது கிடையாது, காதல் முடிந்தால் தொடங்குவது கிடையாது. இங்க இது காமம், அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. எறும்பு சகல ஜீவராசிகளுக்கு இருக்கிறது 2 தான். ஒண்ணு உடல் பசி, இன்னொன்னு வயிற்று பசி. அறிவு பசி மனுஷனுக்கு மட்டும்தான். அதனாலதான் மனுஷன் இப்படி வளர்றான். எல்லா மிருக ஜீவராசிகளும் இப்படி வளருது. அதுக்கு கழுத்துல இருந்து வால் வரைக்கும் வயிறு, வாளுகிட்ட பிறப்புறுப்பு. அதுக்கு வயிற்று பசியும் உடல் பசியும் தான். மனுஷனுக்கு அறிவு பசி, வயிற்று பசி, அதுக்கப்புறம் தான் உடல் பசி. யாராவது ஒருத்தர் வரல, எங்க சார் 4 நாளா தலையை காட்டலன்னு தான் கேட்கறோம். எங்க சார் 4 நாளா உங்க வாயை காட்டலன்னா கேட்கறோம். அதே ஒரு மாடோ கழுதியோ வாசல் எட்டி பார்த்தா வாய் தான் முன்னால வரும். அதுக்கு சாப்பிடுவதுதான் வேலை. பாதராத்திரி 12 மணிக்கு மாடு அசை போடும், பாதராத்திரி 1 மணிக்கு நாய் தெருவுல ஓடு எச்சக்கலை கிடைக்குமான்னு. மனுஷனுக்கு தூக்கம்னு ஒண்ணு வச்சு, அட பாவி இப்ப வாசல ஜீவராசிகள் புழைக்கட்ட தூங்குடான்னு வச்சிருக்கான் ஆண்டவன். நமக்கு தான் அப்பா 2 கோழி ஆடு கொஞ்சம் எல்லாம் புழைக்கட்டுமேப்பா. அப்போ இப்ப விடிய விடிய கடை. கடவுளை ஏமாத்துறதுல நம்மள மாதிரி கெட்டிக்காரன் உலகத்துல யாரும் கிடையாது. அவன் தூக்கம் என்ற ஒன்றை நமக்கு கொடுத்து 9:30 மணி ஆனா அது பாரதமோ ராமாயணமோ எது கேட்டாலும் லொடக்கம் தூங்கி விழுந்து படுத்துக்கடா. அப்ப பசிக்காது, சாப்பிட மாட்டோம், ஒண்ணும் தெரியாது. அப்ப அந்த விடியற வரைக்கும் இதெல்லாம் கொல்ல மாட்டோம். இப்ப நைட்டு கடைன்னு வச்சு பகலை விட ராத்திரி தான் கொலை அதிகம், பாவமும் அதிகம். அதனால இத்தனை கோவில்கள் வந்து இத்தனை பக்தர்கள் இருக்கிற மாதிரி காமிச்சாலும் நாட்டுல அக்கிரமங்கள் பெருகி போகிறதுக்கு காரணம் நம்ம பாவத்தை பண்ணிட்டு பயம் இல்லாத பக்தி என்ற பெயர்ல போறோம். பயபக்தி வேணும். கடவுள்கிட்ட பயமும் வேணும். தப்பு செஞ்சா தண்டிப்பான், நல்லது செஞ்சா கொடுப்போம். பயபக்தி அது வேணும். பயம் இல்ல, பக்தி இருக்கு. அதனால இங்கேயும் என்ன ஆச்சு, இவன் கொண்டு போனது ரெகுலரா இவனுக்கு காமத்தின் வேகம் லேட்டா போற மாதிரி இருக்கு. நான் வரும்போது அப்படித்தான் கவலைப்பட்டேன். எனக்கு ஒரு ஆசை, காமம்னா ஆசை. எத்தனையோ காமங்கள் உண்டு. பொண்ணு மேல இருக்கலாம், பொண்ணு மேல இருக்கலாம், மண்ணு மேல இருக்கலாம். எனக்கு பேச்சு மேல ஒரு தனியாத காமம். இல்லைன்னா எந்த பேச்சாளரும் 11 மணிக்கு தொடங்கி 12 மணி வரைக்கும் பேசுனா, சார் யார் சார் உட்கார்ந்துருப்பாங்க, ஒரு 1/2 மணி நேரம் பேசிடலாமே சொல்லி முடிச்சிருவாங்க. அது அல்ல, எனக்கு தமிழின் மீது தாழாத காதல். அதனால தமிழை வாசிக்கணும், அதுக்கு பிறகு அதை நேசிக்கணும், அதை பத்தி யோசிக்கணும், அதையே சுவாசிக்கணும், அந்த சுவாசம் அதுலயே நிக்கணும். அதுதான் எனக்கு. அந்த பஸ் வந்த வேகம் பத்தல, அந்த கண்டக்டரின் டிரைவரையும் மிரட்டி, என்ன சார் எல்லா இடத்துலயும் நிறுத்துறீங்க, என்ன சார் எல்லா இடத்துலயும், அம்மா இந்த நேரத்துக்கு தான் போகுது, எப்பவும் போற பஸ் தான். ஐயோ நான் சீக்கிரமா போனோம், இவர் சொல்லிட்டார் இங்க லேட்டா தான், இங்க வந்து 1 மணி நேரம் உட்கார்ந்துருந்தேன். ஆனால் அது மாதிரி அவனுக்கு பெண் ஆசை, எனக்கு தமிழ் ஆசை, அவனுக்கு பெண் ஆசை. வேகம் பத்தல, மேல உட்கார்ந்து இருப்ப இப்படி காலை கீழே தொங்க விட்டு காலின் கீழே இருந்த அகத்தியரை உதைச்சான். சர்ப்பன்னு. இந்த வேகத்திலேயே மிகச்சிறந்தது பாம்பு தான். சர்ப்பம் மாதிரி சர்ன்னு ஓடிடும், நிமிஷ நேரத்துல போயிடும், பிடிக்க முடியாது. சர்ப்பன்னா வடமொழியில சர்ப்பன்னா வேகமா போ, வேகமா போ என்று அர்த்தம். உடனே அகத்தியர் சபிச்சார், எட பாவி செய்யறது தப்பு, அந்த தப்ப லேட்டாவது பண்ணி தொலைக்கலாமே, அத நேரத்தோட பண்றேன்னு அவசரப்படுறியடா. ஓட்டு பெட்டி என்ற வரைக்குமாவது அயோக்கியத்தனத்தை அடக்கி வச்சுக்க. பாதியிலேயே ஏன் பொட்டி திருடிட்டு போய் உட்கார ஆசைப்படுற, அது மாதிரி பாதியிலேயே ஏண்டா உதைக்கிற, நீ சர்ப்பமாக பிற. அந்த நகுஷன் பூமியிலே மலைப்பாம்பா பிறந்தான். சந்திர வம்சத்துல ஒருத்தன், அவன் பூமியிலே மலைப்பாம்பாக பிறந்தான். இது பின்னாடி வருதா, இதுவும் வருகிறது. ஆரண்ய பருவத்திலே அந்த மலைப்பாம்பு யாரை சந்திக்கிறது, அதனால என்ன பலன், மற்றவை அந்த காண்டத்துல பார்ப்போம். இப்ப அடுத்தது ஆயு. அந்த ஆயுவுக்கு பின்னால இங்கே குருன்னு ஒருத்தன் வந்தான். அவன் தான் குருட்சேத்திரம். சரஸ்வதி சிஷ்டவதி என்ற ஆற்றுக்கு நடுவுல ஒரு இடத்தை கட்டினா, அதுதான் குருட்சேத்திரம். இப்பவும் இருக்கு. அங்கதான் யுத்தம் நடந்த இடம். அதற்கு பிறகு இங்கே இந்த வம்சத்துல வந்தவன் தான் யயாதி. அந்த யயாதி வேட்டைக்கு போறோம். நிறைய பேர் அதுல வந்தவர் பரதன். இந்த ராமாயண பரதன் இல்ல,
அதுல வர்ற பரதன், துஷ்யந்தன் இவர்கள் எல்லாம். இதுல அதிகமாக சொல்லப்படுவது யயாதியிலே இருந்துதான் பாரதம் தொடங்குகிறது. இந்த யயாதி ஒரு அரசன். அரசனுடைய குருவுக்கு பெயர் பிரகஸ்பதியின் பேர். தேவர்களுடைய குருவுக்கு பெயர் பிரகஸ்பதியின் பேர். அசுரனுடைய குருவுக்கு பெயர் சுக்கராச்சாரியார் பேர். வெள்ளி சுக்கரன் பேர் நவகிரகங்கள்ல. அப்ப அந்த சுக்கராச்சாரியார் ஏன்னா எதை கத்துக் கொடுக்கறதுக்கு ஒரு வாத்தியார் வேணும். அவனும் படிச்சுதான். இன்னும் சொல்ல போனா நல்லவனோட அயோக்கியனா நிறைய படிக்கணும். ஏன்னா வீடு கற்றவனை விட அந்த வீட்டுல இருக்கிற ஜன்னலை எப்படி பேக்கிறதுன்னு கத்துக்கிறதா ரொம்ப கஷ்டம். பேங்க்ல லாக்கர் கற்றவனை விட அந்த லாக்கரை எப்படி பேக்கிறதுன்னு ஒருத்தர் தெரிஞ்சு வச்சிருக்கானே களவு, அது கார அறிவுன்னு பேரு. ஆனால் ரொம்ப அறிவு வேணும் கண்டிப்பா. அதனால இங்கேயும் இவங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. தெரிந்து வைத்த காரணத்தினால அவர் கற்றுக் கொடுப்பதற்காக 2 குரு. அப்போ இந்த சுக்கராச்சாரியார் அசுர குருவுக்கு ஒரு பொண்ணு, அவ பேர் தேவயானின்னு பேர். ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த அசுரனுடைய அரசனுக்கு பெயர், அவனுடைய மகளுக்கு பெயர் சன்னிஷ்டைன்னு பேர். இந்த 2 பேரும் சம வயசு. ஆனா நமக்கு எதை இது கத்துக் கொடுக்கிறது? பணம் இருக்கிறது என்ற ஆணவத்தினாலே ஏழைகளை அவமதிக்காதே. அவமதித்தால் அதன் பயன் எந்த வடிவத்திலேயாவது உனக்கு வந்து சேரும். இதெல்லாம் கத்துக் கொடுக்க. சும்மா பாரதம் ஏதோ பஞ்சபாண்டவருக்கு கௌரவருக்கு சண்டை நடந்தது, அவன் செத்தான் இவன் முளைச்சான் கடைசியில எல்லாம் செத்தாங்கிறதுக்காக அல்ல. நாம கற்றுக்கொள்வதற்காக சொல்லப்பட்ட பாடம் ஆரம்பத்திலே தொடங்குகிறது. ஜாதியினாலேயோ பணத்தினாலேயோ கல்வியினாலேயோ நான் பெரியவன் நீ தாழ்ந்தவன் என்று யாரையும் ஏசாதே, இகழாதே. அப்படி இகழப்பட்டாலும் பொறுத்துக் கொள்வது மேல். பழிவாங்குகிற எண்ணம் வந்தால் பழிவாங்க நினைத்தவனும் பாதிக்கப்படுவான், அவமதித்தவனும் பாதிக்கப்படுவான். இதுதான் மிகப்பெரிய உண்மை ஆரம்பத்திலேயே. ஏன்னா அவரவருக்கு ஒருத்தன் எம்ஏ படிச்சிருக்கான், ஒருத்தர் படிக்க முடியலன்னு வசதி இல்லாம இருக்கலாம். மொத்தம் பணக்காரனா இருக்கலாம், அவனுக்கு வாய்ப்பு இருக்கலாம். வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி மனிதர் எல்லாம் வெற்றி காண்பது இல்லை. அது அர்த்தமுள்ள வார்த்தை. எவ்வளவோ படிச்ச பையன் பெட்ரோல் பங்க்ல 1000 ரூபாய் சம்பளத்துக்கு இருக்கான். ஒண்ணுமே படிக்காம இதெல்லாம் பாஸ் ஆகுமான்னு நினைச்ச கேஸ் எல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய உத்தியோகத்துல இருக்கு. ஆச்சரியமா இருக்கு நமக்கே. காரணம் அவன் வாங்கிட்டு வந்த வரோம், இவன் வாங்கிட்டு வந்து வரோம். இதனால யாரையும் என் அறிவுனாலதான் நான் ஜெயிச்சேன், இப்படி திறமையாலதான் நான் ஜெயிச்சேன்னு யாரும் சொல்ல முடியாது. அறிவு பாதி, அதிர்ஷ்டம் மீதி. உழைப்பு பாதி, உழைப்பின் பலன் கொடுக்கிற ஆண்டவன் அருள் மீதி. அது யோசிக்கணும். சில பேருக்கு கொடுத்து கெடுப்பான், சில பேருக்கு கெடுத்து கொடுப்பான். அதான் கடவுள். சில பேருக்கு கொடுத்து அதனாலேயே கெடுப்பான். யோசனை பண்ணி பாருங்க. நாம பழைய சோறே தின்னுட்டு இருந்தா கடைசி வரைக்கும் நமக்கு ஒண்ணும் தோணாது. பாதாம் கீர் குடிக்க வச்சு, பழைய சோறு தின்னவன பாதாம் கீர் குடிக்க வச்சு, பஞ்சு மெத்தல படிக்க வச்சு, 10 கார் முன்ன பின்ன போக வச்சு, 30 பேர் தினம் காலில் விழ வச்சு, நினைச்சதெல்லாம் நடக்க வச்சு, திடீர்னு ஒரு நாள் அங்கிருந்து கீழே தள்ளி விட்டு சொர்நாய் கூட திரும்பி பார்க்காம போக வச்சு, அந்த வேதனை இருக்கே அதோட பழைய சோறே திங்கிறது மேல். உண்மையிலேயே யோசனை பண்ணி பாருங்க. உச்சிக்கு போயிட்டு மறுபடியும் இதுக்கு வர முடியாது. தாழ்ந்த வாழ்க்கைக்கு, தாழ்ந்த வாழ்க்கையில இருந்து மேல போலாம். பழைய சோறு தின்னவன் பாதாம் கீர் குடிச்சு பழகலாம், பாதாம் கீர் குடிச்சு பழகினவன் பழைய சோறு தின்ன முடியாது. ஏசி ரூம் பழக்கப்பட்டவனுக்கு சாதா அறையில உட்கார முடியாது, ஃபேன் பிடிக்காது. ஆனா அப்படி வெயில்ல உட்கார்ந்தவனுக்கு ஃபேன் காத்து கூட அவனுக்கு சுகம், சீக்கிரம் பழகிக்கலாம். அதனால இங்கேயும் யயாதிக்கு காட்டுக்கு வேட்டைக்கு வருகிறான். அப்போ அதற்கு முன்னாலேயே இந்த தேவருடைய குருவான பிரகஸ்பதிக்கு ஒரு பையன் கசன். அந்த காலத்துல இதெல்லாம் படமா வந்தது. கசன் அவனை என்ன பண்ணார், அசுரகுரு சுக்கராச்சாரியார் கிட்ட போய் வித்தை கற்றுக்கொண்டான். ஏன்னா எல்லாம் தெரிந்த ஆசிரியர்கள் சொல்ல முடியாது. நான் தமிழ்ல ஸ்பெஷலிஸ்டா இருக்கலாம், எனக்கு கணக்குல அவ்வளவு ஞானம் இருக்காது. என் குழந்தைக்கு கணக்கு தெரியும்னா கணக்குவாதியார்ட்ட டியூஷன் படின்னு தான் சொல்லணும். அந்த கணக்குவாதியாருக்கு ஒரு பையன் பண்ணா போய் ருக்மிணி கிட்ட தமிழ் படி. எல்லாத்தையும் படிச்சு முடிச்சு எல்லாத்தையும் கரை கண்டவங்க யாருமே இல்லை. அதனால அந்த தேவகுரு சொல்றார், அசுரகுரு சுக்கராச்சாரியாரிடத்திலே இறக்காமல் இருப்பதற்கு சஞ்சீவினி மந்திரம் ஒன்று இருக்கிறது, அதை அவர்கிட்ட கற்றுக்கொண்டு வா. இது தேவர்களுக்கு தேவையே இல்லாத விஷயம். யோசிக்கணும். ஏன்னா அவன் அமிர்தம் குடிச்சவன், அமிர்தம் குடிச்சவனுக்கு சாவே கிடையாது. அவனுக்கு எதுக்கு சாகாம இருக்கிற மருந்து? தப்பு. தேங்காய் வியாபாரிக்கு மட்டும்தான் கணக்கு தெரியணுமா? தங்க கடை வச்சவனுக்கு மட்டும்தான் இடம் தெரியணுமா? வீட்டுல இருக்கிறவங்க தெரியலாமே. தெரிஞ்சுக்கிறதுல தப்பே இல்லை. தெரிஞ்சுக்கோ. களவும் கத்து மர, நீ திருடவும் கத்துக்கோ. போலீஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கிற போது எப்படி திருடுறது எப்படி கொலை பண்றதை சேர்த்தி தான் கத்து கொடுப்பான். அதான் முக்கியம். இங்க அதே மாதிரி இவருக்கும் எல்லாத்தையும் கத்துக்கணும். போய் கத்துனுவா. அங்க போனோம்னா அப்பெல்லாம் குருகுல கல்வி, ஆசிரியர் வீட்டிலேயே இருக்கணும். கசனை தன் வீட்டிலேயே தங்க வைத்துக் கொண்டா மாடி மேய்க்க சொல்றான் எல்லாம். அப்போ இந்த அசுரர்கள் எல்லாம் குரு கிட்ட வர்ற, ஐயோ ஏற்கனவே தேவர்கள் கை ஓங்கி இருக்கு, இப்ப இவன் சஞ்சீவினி மந்திரத்தையும் கற்றுக்கொண்டு போனா நம்மால் அவனை ஜெயிக்கவே முடியாது, சொல்லிக் கொடுக்காதீங்கன்னு. எப்படி சொல்லி கொடுக்காம இருக்கிறது?
மாணவ அந்த காலத்துல விரோதியா இருந்தாலும் நான் உங்க இடத்துல கற்றுக்கொள்ள வந்தேன்னா கத்துக் கொடுக்கணும். அதுக்கு போடுற நிபந்தனை ஒண்ணுதான், நீ கற்று முடிகிற வரைக்கும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும். அதான் முக்கியம். பிரம்மச்சரியம் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதுன்னு இல்ல, சினிமா போஸ்டர் கூட பார்க்கப்படாது. மனசால கூட பெண்ணை நினைக்காம கடுமையான பிரம்மச்சரியமா இருந்தா தான் கற்றுக் கொடுப்பேன். அது அந்த காலத்துல. இப்போ விவசாய கிடையாது. வாத்தியார் கண்டிஷன் போடுறான், சார் நீங்க நான் குடிக்கிற பிராண்ட் சிகரெட்டை குடிக்கிறதா இருந்தா உங்ககிட்ட படிக்கிறேன், ஏன்னா எனக்கு இல்லைன்னா அவர்கிட்ட கடன் வாங்கிக்கலாம். அப்ப அப்படி. அதனால இவன் காலில் விழுந்து கேட்டுட்டா நான் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதனால மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஆசிரியர்கள் எல்லாம் பார்த்தாள், இவன் மாடு மேய்க்க போறான். அந்த காலத்துல குரு வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சு குரு கிட்டயே சாப்பிடணும். மாடு மேய்க்க போன போது இவனை கொன்னுட்டாங்க. கொன்று கடல்ல கரைச்சிட்டாங்க. இதுல அந்த அசுரகுருடைய மகன் தேவயானி அந்த கசன் மேல ஆசைப்பட்டான். அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே அவங்க அப்பா கிட்ட வந்து அழறா, அப்பா எப்படியாவது கசனை காப்பாத்துங்க. ஒரு பெண்ணு ஒருத்த மேல காதல் கொண்டுட்டா அவனுக்காக எதை விட இழக்க தயாரா இருப்பா. ஆனா ஒரு ஆண் ஒரு பெண் மேல காதல் கொண்டா அவளையே இழக்க வேண்டி வந்தாலும் இழக்க தயாரா இருப்போம். இந்த பொண்ணு கேட்ட உடனே சஞ்சீவினி மந்திரத்தை சொல்லி கசனை உயிர்ப்பிச்சுட்டான். இவன் பார்த்தான், சரி கசனை மறுபடியும் பிழைக்க வைக்க கூடாது, மறுபடியும் அவனை கொன்னு அவன் சாம்பல சாராயத்துல மதுவுல கலக்கி சுக்கராச்சாரியாருக்கே கொடுத்துட்டான். உங்களுக்கு பேரு கலக்கல்னு தான் பேரு. குடிச்சிட்டார். இவருக்கு தெரியல. அந்த காலத்துல எல்லாரும் குடிக்கிற வழக்கம் அது சோமபானம்னு பேரு. இப்ப மாதிரி ஊமத்தங்கா பேட்டலைட்டு அதை காத்துறவன் கையில இருக்கிற புண்ணுல இருந்து விழுற சீழு இதெல்லாம் சேர்த்தி போட்டு காய்ச்சறதுக்கு பேர் சாராயம் இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்பீங்க. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். ஏன்னா களவும் கத்து வரேன். என்கிட்ட ஒரு பையன் இருந்தான், தினம் லேட்டா வருவான். ஏன்டா லேட்டுன்னு கேட்டா, இது எங்க அப்பா சாராயம் காய்ச்சது, எங்க அப்பா வர்ற வரைக்கும் நான் பார்த்துக்குவேன், நான் வரேன்டா உங்க வீட்டுக்குன்னு. அவன் நினைச்சாங்க அப்பா கிட்ட ரிப்போர்ட் பண்றது. அப்பனே காத்துறான், அவங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம். அங்க போய் பார்த்துட்டு வந்தேன். பார்த்ததுனால தான் இருக்கிற கொடுமை நமக்கு தெரியும். பார்த்தாதான் நமக்கு அந்த கொடுமை தெரியும். அப்ப அதை பார்த்துட்டா நிச்சயமா யாரும் குடிக்க மாட்டான், நிச்சயமா குடிக்க மாட்டான். பூமிக்கடியில பதக்க வச்சு பல வருஷம் அந்த கன்றாவி. அப்ப என்ன பண்ணா, இவருக்கே கொடுத்துட்டான். இவர் குடிச்சிட்டார், பழச்சாருன்னு குடிச்சிட்டார். இப்ப கசன் வயிற்றுக்குள்ள இருக்கான், கசன் வயிற்றுக்குள்ள இருக்கான். இப்ப சொல்றா, அப்பா எப்படியாவது கசனை காப்பாத்து. ஞான திருஷ்டியில பாக்குறாரு, அம்மா கசனை கொன்று முதல் தடவை நாய்களுக்கு இறையா போட்டான், சஞ்சீவினி மந்திரம் சொன்னே வெளியே வந்துட்டான், கடலுக்குள்ள போட்டான் காப்பாத்திட்டேன். இப்ப என் வயிற்றுக்குள்ளேயே இருக்கான். சஞ்சீவினி மந்திரம் சொன்னா அவன் வயிற்ற கிழிச்சிட்டு வெளியே வருவான், நான் செத்து போயிடுவேனே. அப்பா வேணுமா காதலன் வேணுமா? பெண்ணை கேள்வி கேட்டா காதலன் தாம்பா, பையனை கேள்வி கேட்டா சொத்து கொடுத்தா அப்பா வேணும் காதலியை விட்டுறேன். 100% அதே கதை தான். அதனால இங்கே என்ன ஆச்சு, இவன் சொன்ன உடனே நான் என்ன கொண்டுடுவானே, அதுக்கு அவ புத்திசாலித்தனமா சொன்னான். இந்த காதல் வந்துட்டாலே இந்த பெண்களுக்கு இல்லாத புத்தி கூர்மைகள் அவர் எப்படி ஏமாத்துறது எப்படி பண்றது எல்லாம். உடனே அவ சொல்றா, அப்பா நீங்க என்ன பண்ணுங்க, உள்ளுக்குள்ளேயே சஞ்சீவினி மந்திரத்தை சொல்லுங்க. அங்க அந்த சாம்பலா இருக்கிற கசன் உயிர் பழைச்சிருவான். உயிர் பழைச்சா அவன் கேட்டுட்டான உயிர் பழைக்கிறான், அவனுக்கு சஞ்சீவினி மந்திரம் தெரிஞ்சிடும். உங்க வயிற்ற கழிச்சிட்டு வெளியே வந்தா அவன் சஞ்சீவினி மந்திரத்தை சொல்லி உங்களை பழைக்க வச்சிருவான். கெட்டதுலயும் நல்லது பாருங்க, அவன் சஞ்சீவினி மந்திரம் கத்துக்குத்தான் வந்தான், அவனை கத்துக்க விடாம தடுத்தாங்க. அவங்க எதை தடுத்தார்களோ அதுவே அவனுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப கசனுக்கு அந்த மந்திரம் கிடைச்சு விட்டது. அவன் உடனே குருவை வணங்கினான். ஐயா நான் வந்த காரியம் முடிஞ்சு போச்சு, என் படிப்பு முடிஞ்சு போச்சு, நான் தேவர் உலகம் போகிறேன், எனக்கு விடை கொடுங்கள். அவரும் கொடுத்துட்டார். ஆனா அந்த தேவயானி சொல்றா, நான் உன்னை காதலிக்கிறேன், என்னை விட்டு நீ எப்படி போவ, என்ன கல்யாணம் பண்ணிக்க. அதுக்கு கசம் சொன்னா, நீயும் அசுர பெண், நானோ தேவர் உலகத்தை சேர்ந்தவன். நாம ரெண்டு பேருக்கு இப்ப கூட ஜாதகம் பார்த்தா இது தேவகணமா அசுரகணமா மிருக கணமா என்னமோ பார்ப்பாங்க. அசுரகணத்தையும் மனித கணத்தையும் சேர்த்து வச்சா ஒரு எப்ப பார்த்தாலும் சண்டை, இப்படி எல்லாம் உண்டு கணப்பொருத்தம்னு. அதனால நீ அசுரகணம், நான் தேவகணம், இது ஒத்து போகாது. அது மட்டும் இல்லம்மா, எல்லா குழந்தையும் அப்பா வயிற்றுல 2 மாசம் கருவா இருந்துதான் அம்மா வயிற்றுல 10 மாசம். ஒவ்வொருத்தருக்கும் 12 மாசம் கர்ப்பம். தந்தை அதனாலதான் அப்பா பேரை இனிஷியலா போட்டுக்கிறது. முதல்ல அப்பா வயிற்றுலதான் 2 மாசம் நம்ம கருவா இருக்கிறோம். அதனால நீ எந்த தந்தை வயிற்றுல இருந்தியோ அந்த தந்தை வயிற்றுலதான் நானும் சாம்பலா இருந்தேன். உனக்கு எந்த தந்தை உயிர் கொடுத்தாரோ அதே தந்தை தான் எனக்கு உயிர் கொடுத்தார். அப்ப நீ நானும் அண்ணன் தங்கையா மாறிட்டோம், எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? இது பொருந்தா திருமணம் மாட்டேன், இது நியாயம். ஆனா அவ அசுரப்பெண், அவளுக்கு அது பொறுக்கல, ஆத்திரம் வருகிறது. அவ சபிச்சா, நீ கற்றுக்கொண்டு போன இந்த சஞ்சீவி மந்திரம் உனக்கு பயன்படாமல் போகட்டும். கோபத்துல திட்டுறதுல ஏதாவது ஒரு சந்து குந்து இருக்கும் தப்பிச்சுக்கிறது. உனக்கு பயன்படாமல் போகட்டும். இது கசனுக்கு பயன்படாத ஒரு மந்திரத்தை வச்சு அவன் என்ன பண்ணான்? பாரதத்துல இது எதுக்காக சொன்னான்? அந்த சஞ்சீவி மந்திரம் யாருக்கு பயன்பட்டது, எப்போது பயன்பட்டது, அதனால் விளைந்தது என்ன, கடைசி காட்சியிலே பார்ப்போம்.
இப்போ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். எதாவது நான் கடைசின்னு சொன்னேன்னா சொல்றேனா இல்லையான்னு கேட்க. இங்கே என்னாச்சு, இவன் கிளம்பி போயிட்டான். அதுக்கு பிறகு ஒரு நாள் இந்த சன்மிஷ்டை குளிக்க போறா. அதே குளத்துக்கு தேவயானி குளிக்க போறா. சன்மிஷ்டையும் வர்றான். அசோகுருவினுடைய மகள் தேவயானி, அங்க அரசனுடைய மகள் ரிஷபர்வா, அவனுடைய மகள் சன்மிஷ்டா, 2 பேர் வருகிறார். வந்த போது ஆடைகளை கரையில களைந்து வைத்து விட்டு ஒரு ஆடையை உடுத்தி கொண்டு 2 பேரும் குளிச்சான். குளிச்சு முதல்ல தேவயானி மேல வந்துட்டான். அவன் என்ன பண்ணா, ஞாபகத்துல காத்துல ஆடை மாறி போச்சு. அவன் அவசரத்துல அந்த அரசகுமாரியுடைய ஆடையை எடுத்து இவ கட்டிக்கிட்டான். தெரியல, எடுத்து சுத்திக்கிட்டான். கட்டிக்கிட்டான நம்மள மாதிரி பெரிய சுடிதாரா போட்டு பார்க்க அளவு சரியா இல்லைங்கிறதுக்கு துணி தானே சுத்திக்கிட்டான். அப்ப ஜாக்கெட்டும் கிடையாது, புடவை தானே அவன் உடம்புல சுத்திக்கிட்டான் அவசரத்துக்கு. அப்ப கரையேறி வருகிறா அரசகுமாரி. நீ ஒரு குருவினுடைய மகள், எங்க அப்பா கிட்ட பிச்சை வாங்கி சாப்பிடுற ஒரு குருவோட மகள், நான் உங்க அப்பாவுக்கே படி அளக்கிற அரசனுடைய மகள், எந்த தைரியத்துல என் ஆடையை நீ கட்டி கொண்டாய்? சண்டை வந்தது. அந்த கோபத்துல இவ உடனே சொன்னா, என் தந்தையினுடைய அறிவுரையாலதான் உன் தந்தையினுடைய ஆட்சி இன்னும் நிலைச்சிருக்கு. எங்க அப்பா குருவா இல்லைன்னா உங்க அப்பாவோட ஆட்சி ஆட்டம் கண்டு இருக்கும். பெண்களுக்கு பேசவா தெரியும். சண்டை முத்தி போச்சு. கோபம் வந்த உடனே சன்னிஷ்டா தேவயானிய கிணத்துல தள்ளி விட்டா. அது ஆழமான கிணறு, உள்ள போயிட்டான். இப்ப இவ நாட்டுக்கு திரும்பி போயிட்டா. அவளை தூக்கி விட ஆளுங்க, அவளுக்கு நீச்சம் தெரியல. கரையில நின்று குளிப்பா நடுக்கிணத்துல. அப்போ சந்திரவம்சத்தை சேர்ந்த யயாதி வேட்டைக்கு வர்றான். இந்த வேட்டை எதுக்கு ஆடுறதுன்னா பிரியாணி பண்றதுக்காக இல்ல. அவன் அரசனாக பதவி எடுக்கிற போதே ஒரு சத்தியம் பண்ணான், பதவி பிரமாணம். இப்பவும் பதவி பிரமாணம் பண்றான். திவசமந்திரம் சொல்ற மாதிரி அவன் என்ன சொல்றான்னு அவனுக்கு தெரியாது, நமக்கும் தெரியாது. ஆனா அன்னைக்கு உண்டு. என்னால், என் பரிஜனத்தால், என் மிருகங்களால், இயற்கையால் என் மக்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் நான் காப்பாற்றுவேன். அதாவது நான் கொடுக்கோல் ஆட்சி பண்ணி மக்களை வதைக்க மாட்டேன். என் அதிகாரிகள் லஞ்சம் வாங்கி மக்களை கெடுக்க விடமாட்டேன். அயல் நாட்டார் படையெடுத்து வந்து என் நாட்டு மக்களை துன்புறுத்த விடமாட்டேன். காட்டு விலங்குகள் நாட்டுக்குள்ள வந்து துன்புறுத்த நான் விடமாட்டேன். இது சத்தியம்னு பிரமாணம் எடுத்துதான் அந்த காலத்துல பதவியில வருவார்கள். அதை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவான். இப்ப பிரமாணம் என்பது ஒரு சடங்கு, திவசம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். அதனால இங்கேயும் சொல்லி இருக்கான். அதனால மிருகங்கள் நாட்டுக்குள்ள வராமல் இருக்க அரசன் வேட்டைக்கு போவான். அப்ப வேட்டைக்கு போற போது இந்த கிணத்துக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்டுது, ஐயோ காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்து. இவன் எல்லாரையும் காப்பாத்துறதா தானே சபதம் பண்ணி இருக்கான். அது இல்லாம பெண்ணாசையால காப்பாத்துறான்னு சொல்லக்கூடாது. இவன் என்ன பண்ணா, என்னடா சத்தம் வருதுன்னு பாக்குறான். ஒரு பெண்ணு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் உடனே என்ன பண்ணா, அதுல இருந்து கீழே இறங்கி கைய கொடுத்து அவளை மேல தூக்க. பாம்பெல்லாம் காப்பாற்றப்படாது. இது காப்பாத்துற உடனே இவன் என்ன சொன்னா, ஐயா நான் கல்யாணம் ஆகாத பொண்ணு, நீ ஒரு அரசன், ஒரு ஆண் பிள்ளை வாலிபன், இப்போ அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, என்னை காப்பாத்தணும்னு நினைச்சுதானே நீ கைய கொடுத்த, நீ காப்பாத்தவே நம்பித்தானே அவன் கைய பிடிச்ச, அதுக்கு பேர் தான் என் கல்யாணம். அதுக்கு பேர் தான் கல்யாணம் பாணிக்கிறேன். ஒரு திருமணம் என்றால் நான் வாழ்நாள் முழுவதும் உனக்கு நான் வாழ்க்கை துணையாக இருப்பேன், இது மனைவி. வாழ்நாள் முழுவதும் உனக்கு வழித்துணையாக இருப்பேன், இது கணவன். அதனாலதான் 2 பேர் கையும் பிடிக்க சொல்றான். தாலி கட்டி முடிச்சாதான் கைய பிடிக்கணும். இப்பெல்லாம் முதல் நாளே ரிசப்ஷன் வச்சு என்ன கட்டுறாங்க, முடிஞ்சு போயிடுது. தாலி கட்டி முடிச்சாதான். அதுல கூட ஒரு வேடிக்கை பாருங்க, பொண்ணை பார்த்து மாப்பிள்ளை கையை பிடிச்சுக்கோன்னு சொல்ல மாட்டான். இனிமேல் கல்யாணத்துல பாருங்க, எங்க கல்யாணத்துக்கு வர்றவங்க பூரா வீடியோல மூஞ்சி காட்டிட்டு சாப்பிட ஓடி போறாங்களே தவிர கல்யாணத்தை யார் பாக்குறா இல்ல. சில பேர் சாப்பிட்டு வந்தா மொய்யா எழுதுறாங்க. கேட்டா போறியா, நான் 100 ரூபா கொடுக்கலாம்னு நினைச்சேன், இந்த சாப்பாட்டுக்கு 50 ரூபா போதுதான். அப்ப சோத்துக்கு டோக்கனா இல்ல கல்யாணத்துக்கு மொய்யா தெரியல. அதனால இங்கேயும் அந்த கல்யாணத்துல அந்த ஐயரோ எந்த கல்யாணமா இருந்தாலும் சொல்லுவாங்க, மாப்பிள்ளை பொண்ணு கையை பிடிச்சுக்கோ. இது வரைக்கும் பொண்ணு மாப்பிள்ளை கையை பிடிச்சுக்கோன்னு சொன்னதே இல்ல எந்த ஜாதி கல்யாணத்திலையும். ஏன் உங்க கல்யாணத்திலையும் கேட்டு பாருங்க. இவன் எப்ப காத்திருக்காரு, சொல்றதுக்கு முன்னே இவன் போய் பிடிச்சுக்குவான். அந்த பொண்ணு ஆசை இருந்தாலும் கையை நீட்ட மாட்டான். அவ முதல்ல கையை பிடிச்சா அவளுக்கு பேரே வேறையா போயிடுது. இந்த பொண்ணு இந்த படம் பறக்குதுப்பான். மாப்பிள்ளை தான் கையை பிடிப்பான். எதுக்கு என்ன அர்த்தம்? காதல் ஒருவனை கைப்பிடித்தவன் காரியம் யாவிலும் கை கொடுத்து மாதரங்கள் பழமையை காட்டில மாட்சி பெற செய்து வாழ்வமடி. அதுக்கு முன்னால எப்படியோ இருந்தாலும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணா அவன் திருந்திடுவான். பையனுக்கு ஒரு கால் கட்டு போட்டா சரியா போயிடும். அவன் குடிகாரனா காமுகரான், அவன் பையன் அங்க எங்க திரியிறான், ஒரு கட்டி வச்சுட்டா வீட்டோட இருப்பான். அது மாதிரி அங்க இங்க திரியிற பொண்ணுக்கு கட்டி வச்சா சரியா இருப்பான். பாட்டு கட்டி வைப்பாங்களா, அவ தலையில தட்டி வைப்பாங்க, அவ்வளவுதான். அதனால இங்கேயும் நீ என் கைய பிடிச்சிட்ட, வள்ளி அதானே சொன்னா,
முருகன் கணத்துல விழுந்த உடனே வள்ளி வழுக்குது, கையப்பிடி பாசம் வழுக்குது, பதியான இறைவனையோ அங்க பசுவான ஜீவாத்மாவையும் சேர்த்தல. அப்ப அந்த பாசம் ஒழிஞ்சாத்தான் முடியும். என் கையப்பிடினா முருகன், வள்ளி மாட்டேன்ட்டான். ஏன் கிழவா நீ என்ன பைத்தியமா? இந்த பரமசிவன் குடும்பமே பைத்தியக்கார குடும்பம். ஏன்னா அவங்க அப்பா பரமசிவனே பார்வதி பைத்தியமான்னு கேட்டான். பித்தனோ நீர்னார். சுந்தரமூர்த்தி நாயனார் பித்தனோன்னார். உன் பேர் என்னையான்னு கேட்டதுக்கு அவரே என் பேர் பித்தன்னார். பித்தா பெரிசூடி பெருமானேன்னு பாடுறான். அடி எடுத்து கொடுத்ததே அவர் தான். இப்போ பிள்ளையாவது ஒழுங்கா இருக்கப்படாதா? அப்பனுக்கு பிள்ளை தப்பாக பிறந்த ஆண்டி சுப்ப, அவனை பார்த்து வழி கேட்கிறான் நீ பித்தனா? ஏயா கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணை போய் கையப்பிடி காப்பாத்துங்கிறிய, இதுக்கு பேர் தான் அந்த காலத்துல தாலி கட்டுற வழக்கம் எல்லாம் இல்ல. இதுக்கு பேர் தானே பாணி கிரகணம்னு பேரு. நான் உன் கைய பிடிச்சேன்னா உன் பெண்டாட்டி ஆயிட்டேன்னு அர்த்தம். எங்க அப்பா என்ன நினைப்பா நம்பிராஜ, நான் பெத்த பொண்ணா இருந்தா இப்படி செய்வாளா? வளர்த்த பொண்ணு தானே, தப்பா நினைக்க மாட்டான். ஏறி வந்தாவா இல்லைன்னா முழுகி போயிட்டான். வள்ளி மாதிரி இருக்கணும் காதல்ல, முருகன் மாதிரி காதலிக்கவே கூடாது. காதலிக்கவே தெரியல, ஏமாந்து போனவன். எது செய்யக்கூடாது அதெல்லாம் செஞ்சு மாட்டிக்கிட்டான். அதனால இங்க கடைசியில பிள்ளையார் வந்து காப்பாத்தினார். இனிமேலும் முடியாது, இவனா தப்பிக்க மாட்டான். அது வேற கதை, அப்புறம் வச்சுக்கோ. அதனால இங்க என்ன ஆச்சு, அதே மாதிரி கைய பிடிச்சிட்ட, நீ எனக்கு கணவன் ஆயிட்ட, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க. இது காந்தர்வம். ஏயாதியால ஒண்ணும் சொல்ல முடியல. அதனாலதான் எந்த காரியம் செஞ்சாலும் யோசிச்சு செய்யணும். இதனுடைய பின்விளைவுகள் என்னன்னு யோசிச்சு செய்யணும். பாம்பை எடுத்து வெளியில விட்டா அது கடிக்கும், அது கடிக்கும். 4 நாளா நான் கஷ்டப்பட்டு படுத்திருக்கேன், பசி, எடுத்து விட்டாரன், யார கடிப்பேன்? உனத்தான் கடிப்பேன். யோசிக்கணும். அயோக்கியனுக்கு நல்லது செஞ்சா அவன் நம்மையே ஒழிச்சு கட்டுவான். யோஜனை பண்ணணும். நல்லவன் அல்லாதவனுக்கு ஓட்டு போட்டா அவன் மேல வந்து நம்மளையே இல்லாத பண்ணுவான். அதனால நம்ம கிட்ட இருக்கிற தகுதியை யோஜனை பண்ணி பயன்படுத்தணும். சோறு போடுறதா இருந்தாலும் சரி, தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் சரி, வார்த்தை பேசுவதானால். ஏன் அது வேற வழி இல்லை. கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு அவனுக்கு முறைப்படி ஆசைப்பட்டு அந்த விஷபர்வாவின் மகள் சன்மிஷ்டையும் கல்யாணம் ஆயிடும். இப்போ இந்த தேவயானிக்கு 2 குழந்தை, சன்மிஷ்டைக்கு 2 குழந்தை. ஆனா 2 பேரும் ஒருத்தர் பார்த்ததுல இந்த 2வது சம்சாரம் இருக்கிற சமாச்சாரமே தெரியாது. இன்னைக்கு ரொம்ப இடத்துல நடக்குது. மதுரையில ஒண்ணு இருக்கும், காஞ்சிபுரத்துல ஒண்ணு இருக்கும். அவ இங்க வரமாட்டா, இவ அங்க போக மாட்டா, தெரியாது. எப்பவாது தான். அதனால எங்கேயாவது ஒரு திருவிழா கூட்டத்துல இவ்வளவு அவ அந்த பொம்பளை நிக்கிறத வீடியோல பார்த்து ஒழிச்சிருவா, அப்பதான் பிடிப்பா, தெரியாது. அதனால ஒரே அரண்மனை, தனித்தனி அரண்மனை தெரியல. ஆனால் இந்த சன்னிச்சியனுடைய குமாரர்கள் 2 பேரும் இவனுடைய ஜாடையாவே இருந்து, யயாதி ஜாடையாவே. ஒரு நாள் தேவயானி பார்த்துட்டான். என்ன இதே ஜாடையா இருக்கு, நீங்க யாருன்னா? உங்க அம்மா பேர் என்ன? சன்னிஷ்டன். உங்க அப்பா பேரு யயாதி. புரிஞ்சுக்கிட்டா. புரிஞ்ச உடனே உங்க அப்பா கிட்ட போனான். கோச்சுக்கிட்ட பிறந்த வீட்டுக்கு போறதுதானே வழக்கம். இவளும் பிறந்த வீட்டுக்கு போனான். போய் அவங்க அப்பா சுக்கராச்சாரியாட்ட சொன்னா என்னை ஏமாத்திட்டான் யயாதி. உடனே அவர் சொன்னாரு, இளமையின் வேகத்துல தானே தப்பு பண்ணினேன், அதனால நீ கிழவனா போ. அப்ப அவனுக்கு வயசு 20ஓ 21ஓ தான். அனுபவிக்க வேண்டிய வயசு, நீ கிழவனா போ. வாலிபத்திலே கெட்டுத்தனம் மிகுந்த மனத்தோடு இருந்தாலும் தப்பு, முதுமை அடைந்த பிறகு வாலிபனுக்குரிய மனசு இருந்தாலும் தப்பு. கிழவன் குழந்தை மாதிரி துள்ளி விளையாடப்படாது. பல பேர் சொல்லுவாங்க, பிள்ளை இல்லாத வீட்டுக்கு கிழவன் துள்ளி விளையாடுறாங்க. அந்த பருவத்துக்கு ஏத்தது. குழந்தை காற்றும் தாக்கணும், வாலிப பையன் காதலிக்க நேரம் இல்ல பார்க்கணும், குடும்பத்துல இருக்கிறவன் வியட்நாம் வீடு பார்க்கணும். வயசாயிட்டா அங்க திருநீலகண்டர் அது மாதிரி திருவருட் செல்வர்ல பார்க்கணும். 60 வயசுல பாதராத்திரில உட்கார்ந்துட்டு இங்கிலீஷ் படம் ஏன் பாக்குற? அப்ப தப்பு இல்ல, மனசு கேட்டுத்தான் அடையல. இவனுக்கு மனசு இளமை, உடம்பு கழுவ முடியல அவனால. இதுக்கு விமோசனமே இல்லையா? யாராவது உனக்கு இளமையை கொடுத்தால் அந்த காலம் வரைக்கும் நீ இளைஞனா இருக்கலாம், கொடுத்தா வாங்கிக்க வந்துட்டோம். யார்கிட்ட போய் கேட்க முடியும்? இவனுக்கு யது, துன்முகு, துர்குபு, பூரு, மனு 5 பிள்ளைகள் இருக்கு. 4 பேத்துக்கிட்ட கேட்டான், ஒருத்தரும் கொடுக்க மாட்டேன்ட்டான். ஏப்பா வயசான உனக்கே வாலிபனா இருக்கணும்னு ஆசையா இருக்கே, வாலிபனான எனக்கு கிழவன் ஆகணும்னு தோணுமா? ராஜ்யத்தையே கொடுக்குறேன்டா, கொடுத்து என்ன பிரயோஜனம்? இந்த சிம்மாசனத்துல ஏறி உட்கார கூட என்ன 2 பேர் பிடிக்கணுமே. கிழவன் ஆயிட்டா குதிரை ஏற முடியாது, யானை ஏற முடியாது. என் பொண்டாட்டி என்ன மதிப்பாளா? எனக்கு வேண்டாம். எப்படி நீ செத்தா ராஜ்யம் வரும், அதுக்காக ஏன் நான் இப்பவே கிழவனாய் தவிக்கணும்? முடியாதுன்ட்டான். கடைசி பையன் பூர், அவன் சொன்னான், அப்பா இந்த உடம்பு உயிர் நீ கொடுத்தது, நீ இல்லைன்னா நான் இல்ல. குறவஞ்சியில வரும், எப்படி நாம் இப்படி உருவானோம் சிங்கி, அப்பனது ஆசைக்கு ஒப்பின தாயாலே சிங்கி. அந்த 2 பேரு கிழக்க ஒருத்தர் மேற்க பார்த்தா நாம இந்த உலகத்துல பிறந்திருக்க முடியாது.
உலகத்துல எந்த உறவு வேணா இல்லாம இருக்கலாம். அண்ணன் தங்கை இல்லாம இருக்கலாம், மனைவி இல்லாம இருக்கலாம், புருஷன் இல்லாம இருக்கலாம், பிள்ளை இல்லாம இருக்கலாம், மாமமச்சன் இல்லாம இருக்கலாம், புல்லு வேர்ந்து மனுஷன் வரைக்கும் அத்தனை பேருக்கு தாய் தந்தை இல்லாதவர்களே கிடையாது. உயிரோட இல்லாம இருக்கலாம், ஆனா தாய் தந்தை இல்லாம எந்த ஜீவனும் வர முடியாது. நிச்சயம். அதுல தாய் சத்தியம், தந்தை நம்பிக்கை. கண்டிப்பா. அதனால யாருக்கு நன்றி மறந்தாலும் அப்பா அம்மாவுக்கு நன்றி மறக்க கூடாது. அவன் விபச்சாரியா கூட இருக்கலாம், ஒன்ன சுமந்தவன். அவன் கொலகாரனா இருக்கலாம், நீ பிறக்க காரணமானவன். நீ இன்னைக்கு இத்தனையும் அனுபவிக்கிறேன்னா அது அத்தனையும் அவன் கொடுத்த பிச்சை. அதுக்கு நன்றி கடன் பாட்டணும். மாதா பிதா குரு, அதுக்கப்புறம் தான் தெய்வம். அதை விட்டுட்டு வசதி வாய்ப்பு வந்த ஒரு அழகான ஒரு கவிதை முந்தான படிச்சேன். மகனே, நீ பிறந்த அன்று நம்முடைய தோட்டத்திலே ஒரு தென்னங்கன்று நட்டோம். அப்பா அம்மா வயசானவங்க. மகனே, நீ பிறந்த அன்று ஞாபகமாக நம் வீட்டு தோட்டத்திலே ஒரு தென்னங்கன்று நட்டோம். எங்கள் வியர்வையிலே நீ உயர்ந்தாய். நாங்கள் எங்கேயோ பணம் சம்பாதித்து நீ மட்டும் சுகமாக இருக்கிறாய். ஆனால் நாங்கள் ஊற்றிய தண்ணீரிலே வளர்ந்த தென்னை எங்களுக்கு சுகமான நிழலும் சுவையான நீரும் தந்தது. மகனே, நீ இமெயிலில் பேசிக் கொண்டிருக்கிற போது நாங்கள் மொய்த்த செய்தி உனக்கு வரும். எங்கள் கடைசி பயணத்துக்கு நீ வராமல் போனாலும் வளர்த்த தென்னையின் கீற்று எங்களுக்கு மஞ்சமா. பாடகட்ட தென்னங்கீற்று தான் பயன்படும். நீ இல்லடா, உன்னை வளர்த்ததுல பிரயோஜனம். அதைத்தான் அவன் பாடினான். தென்னைய வச்சா இளநீர், பிள்ளைய பெற்றா கண்ணீர். அதனால பெற்ற தாய் தந்தை இருக்கிறவன் எப்பவும் நன்றி உடையவர்களா இருக்கணும். பூரு சொல்றான், அப்பா நீ கொடுத்தது இந்த உடம்பு உயிரும். நான் இன்னைக்கு பார்க்கறது சாப்பிடுறது இத்தனைக்கும் காரணம் இந்த உடம்பு உயிரும் நீ கொடுத்தது. அதனால எடுத்துக்கோ, எவ்வளவு காலம் வேணும்னாலும் எடுத்துக்கோ. ஏயாதி அவரிடத்துல நீ இளமையை வாங்கி கொண்டு பிள்ளைக்கு முதுமையை கொடுத்து கொஞ்ச காலம் அனுபவிச்சோம். அதுக்கப்புறம் அவனுக்கே சலித்து போய் பிள்ளைக்கு கொடுத்துட்டான். அந்த யதுவினுடைய வம்சத்திலே வந்தவர்கள் யாதவர்கள். இந்த பூர்வினுடைய வம்சத்திலே வந்தவர்கள் தான் கௌரவர்கள். பாண்டவர்களுக்கு பேரு கௌரவர்கள் தான். குருவினுடைய வம்சத்திலே வந்ததனாலே இவர்கள் கௌரவர்கள். கௌரவமான குடும்பத்தில்தான் வந்தார்கள். ஆனால் அங்கேயே இருந்ததனாலே துரியோதனாதியர் கௌரவர் என்றும், பாண்டுவுக்கு காட்டிலே பிறந்ததனாலே இவர்களை பாண்டவர்கள். ஏத்துக்கல. சாட்சி வேணும், எதுக்குமே சாட்சி வேணும். ஆனா எல்லாத்துக்கும் சாட்சி வைக்க முடியாது. பக்கத்துல இருப்பா, ஆனா இவன் தான் அப்பாங்கிறத நீங்க எப்படி நிரூபிப்பீங்க? யாராலையும் நிரூபிக்க முடியாது, நம்பித்தான் ஆகணும். எல்லாத்தையும் நிரூபிக்கிறது முடியாது. ஆனால் இந்த உலகம் நிரூபிச்சுட்டா அது பொய்யா இருந்தாலும் ஏத்துக்கு. ஒரு கோர்ட்ல ஒருத்தன் சொன்னான், நீ கொலை செய்ததை பார்த்ததற்கு 5 சாட்சிகள் இருக்கிறார்கள், அதனால உன் மீது குற்றம் சாட்டப்படுகிறது நீதிபதி. அதுக்கு அவன் சொன்னான், ஐயா நான் கொலை செஞ்சதை பார்த்தது 5 பேர், கொலை செஞ்சதை பார்க்காத 95 பேர் இருக்காங்கல்ல, அதனால எனக்கு விடுதலை கொடுக்கலாம். ஏன் தானே பார்த்தவா 5 பேரு, மீதி 95 பேர் இருக்காங்க. 95 லட்சமே இருக்கு. அப்ப அது சாட்சினா இது சாட்சி தானே. ஒரு பொய்யை பொய் சாட்சி சொல்லி உண்மையாக்கலாம். சத்தியத்துக்கு சாட்சி இல்லையானால் சத்தியம் சாகாது. இங்க அதே மாதிரி அந்த வம்சத்திலே வந்தவர். அதற்கு பிறகு அந்த வம்சத்திலே வந்தவன் தான் குரு. பூர்வீருடைய வம்சத்திலே வந்தவன் குரு. குருட்சேத்திரத்தை கொட்டியும் அதன் பிறகு பரதன். இப்படி இத்தனை பேர்கள் வர அந்த குலத்திலே சந்தனு என்ற ஒரு மகாராஜன் தோன்றினான். அந்த சந்தனுவிலே இருந்துதான் உண்மையான பாரதத்தினுடைய அந்த பாத்திரங்கள் நமக்கு தெரிய வருது. இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் பின்னால பாரதத்திலே நடந்த பல நிகழ்ச்சிகளுக்கு இவை எப்படி ஆதாரமாய் இருந்தது. ஏன்னா விதை ஒண்ணு போட்டிருப்போம், என்னைக்கோ மழை பெஞ்சு அது முளைக்கும். ஆனா அதுக்கு விதை அங்க இருக்கு, அதை யோசிக்கணும். காரணம் இல்லாமல் காரியம் இல்ல. வினா முந்துராத விடை இல்ல, கனா முந்துராத காட்சி இல்லை. சிலப்பதிகாரத்துல கண்ணகிக்கு சிலை எடுக்க இமயத்துக்கு போவான் செங்குட்டுவான். அவன் கனக விஜயர் தலையில கல்லு வச்சு கொண்டு வருவான். இவன் தலையில ஏண்டா கல்லு எரித்து கண்ணகி சேர நாட்டுல வந்து தெய்வர் உலகம் போனான். செங்குட்டுவனுடைய மனைவி சொன்னா, நம்ம நாட்டுக்கு வந்த பத்தினி கடவுளை பரசல் வேண்டும். இப்போ கனக விஜயர் தலையில கல் ஏற்றினதுக்கு காரணம் கண்ணகிக்கு சிலை எடுக்க வடநாடு போனது. கண்ணகிக்கு சிலை எடுக்க வடநாடு போனதுக்கு காரணம் கண்ணகி சேர நாட்டுக்கு வந்தது. கண்ணகி சேர நாட்டுக்கு வந்தது கோவலன் செத்ததனால. கோவலன் செத்ததுக்கு காரணம் அவன் சோழ நாட்டை விட்டு மதுரைக்கு வந்தது. சோழ நாட்டை விட்டு வந்ததற்கு காரணம் மாதவி பாடிய காணல் வரி. அதை பாடுவார். கடற்கரையிலே மாதவி பாடிய காணல் பாணி கனக விஜயர் முடித்தலை நெறித்தது. ஒண்ணு சொல்றேன், உங்க ஆத்தூர்ல கத்திரிக்காய் விளையுது. அந்த விளைக்கிறவனுக்கு அது எங்க போகும்னு தெரியாது. எங்கேயோ சென்னையில யார் வீட்லயோ ஒரு கல்யாணத்துக்கு சாம்பார் வைக்கிறான், அந்த கத்திரிக்காய் அங்க போகுது.
அவங்க வீட்டு சாம்பார்ல வேகறதுக்கு உங்க ஊர் விவசாயி கத்திரிக்காய பாடுபடுறான். விதைச்சவனுக்கும் தெரியாது இது எங்க போகும்னு, வாங்கினவனுக்கும் தெரியாது எங்க இருந்து வரணும், படைச்சவனுக்கு தெரியும் இது எங்க போகணும்னு. திருநெல்வேலியில பிறந்த பொண்ண ஆத்தூர்ல கொடுக்கறான். அது பிறந்த போது ஆத்தூர் எங்க இருக்குன்னு தெரியாது. ஆத்தூர்ல இருக்கிறவனுக்கு திருநெல்வேலி என்னன்னே தெரியாது. ஆனா கொண்டு வந்து சேர்த்துறான்னா அதுதான் ஆண்டவனுடைய கருணை. ஏதோ ஒரு காரணம். ஒரு வீட்டுல ஒரு பெண் பிறந்தா எவனோ ஒருத்த உயிரை வாங்கறதுக்கு இங்க ஒண்ணு பிறந்திருக்குன்னு அர்த்தம். யார் வீட்லயோ ஒரு பையன் பிறந்தா இந்த பொண்ணு கைய பிடிக்க ஒருத்தன் பிறந்திருக்கான். காரணம் இல்லாம இல்ல. அவன் எங்க பிறந்தா யாருக்குன்னு எல்லாம் தெரியாது. ஆனா ஆண்டவனுடைய சிருஷ்டியிலே ஆண்டவனுடைய செயல்ல காரணம் இல்லாமல் காரியமே நடக்காது. இங்கேயும் அதே மாதிரி இதுவரையில் சொன்னதெல்லாம் காரணங்கள். அந்த காரணங்கள் பாரதத்திலே பின்னாலே மிகப்பெரிய காரியங்கள் திருப்பு முனையாக அமைவதற்கு யயாதியினுடைய வரலாறும் சரி, நகுஷனுடைய வரலாறும் சரி, மிகப்பெரியதாக பயனுள்ளதாக அங்கே பின்னாலே திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது. ஆனால் உண்மையான பாரதத்தினுடைய தோற்றுவாய் சந்தனு மகாராஜன் தோன்றியதிலே இருந்துதான். அது நாளைக்கு குல முதல்வன் என்ற தலைப்பிலே சந்தனுவிலே இருந்து பாரதம் தொடங்கும். இந்த பாரத கதையை எழுதிய போது எங்க எழுதுறதுன்னு தெரியல, பாரத காவியம். அப்போ விநாயகரை கூப்பிட்டு எழுத சொன்னார். நீங்க பாரதம் எழுது. விநாயகர் பார்த்தார், நம்ம கிட்ட இந்த வேலையை விட்டுட்டார். தந்தத்தையே உடைச்சு எழுத ஆரம்பிச்சார். ஏன்னா இவ்வளவு பெரிய பாரத காவியம் எழுதினா எத்தனை தடவை இங்கு போடுறது, இப்ப பேனாவா இருந்தா. ஆனா அவருக்கு எழுத்தாணியா இருந்தா கூட முறை மங்கிடும். பார்த்தார். அவர் வியாசர் சொன்னார், நான் சொல்லும் போது நீ நிறுத்தாம எழுதணும், நீ நிறுத்தினா நான் சொல்றதை நிறுத்திடுவேன். பார்த்தார் பிள்ளையார், கைவலிக்காதா எவ்வளவு நேரம் நிறுத்தாம எழுதுறது. அப்ப இவர் ஒரு கட்டளை போட்டார், நீங்க விநாயகர் சொல்றார் நீ நிறுத்தாம சொல்லணும், நீ நிறுத்தினா நான் எழுதுறதை நிறுத்திடுவேன். வியாசர் எவ்வளவு நேரம் சொல்ல முடியும், எழுதுறவன் எழுதிடலாம், சொல்றவனுக்கு கற்பனை வரணும்ல. அதுக்கு வியாசர் சொன்னா, சரி நான் நிறுத்தாம சொல்றேன், ஆனா நான் சொல்ற பாட்டுக்கெல்லாம் நீ அர்த்தம் தெரிஞ்சுதான் எழுதணும்னு. அங்கங்க முடிச்சா சில பாட்டை போடுவார், கஷ்டமானதா. பிள்ளையார் கொஞ்சம் யோசிப்பார். அப்ப இவர் ரெஸ்ட் எடுத்துப்பார். ஏடு படிக்கிற போது சொல்றவர் பால் குடிப்பார், சொல்றவர் சொல்லும் போது அவன் பால் குடிப்பான். இப்ப நான் 2 பேரும் இல்ல, நான் பாலும் குடிக்கல தண்ணியும் குடிக்கல, உட்கார்ந்துருக்கேன். நான் தான் உட்கார்ந்துருக்கேன், நீங்க அத்தனை பேர் தண்ணி குடிக்காம உட்கார்ந்துருக்கேன். இதுதான் பெரிய சாதனை. அதுக்கு காரணம் அந்த பாரதத்தினுடைய சுவை. இங்க அதே மாதிரி இவர்களும் அந்த பாரத கதையினுடைய மூல காவியத்தை இவர் எழுத, அதனாலதான் அருணகிரிநாதர் பாடினார், முத்தமிழ் அடைவினை முற்படு இரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. முத்தமிழ் காப்பியமான பாரதத்தை வேறு மலையிலே எழுதிய முதல் கடவுளான விநாயகனே உனக்கு வணக்கம். பாரதத்தை எழுதினவரே விநாயகர் தான். பாறை அதம் செய்த காப்பியம், பார் ரதத்தினாலே ஓடிய காப்பியம் இது. அப்பேற்பட்ட இந்த மகாபாரதம், இதுக்கு பேர் தான் மகா ராமாயணம் இல்ல, மகா பெரிய புராணம் இல்ல, மகா கந்த புராணம் இல்ல, மகா விஷ்ணு புராணம் இல்ல, இதுக்குத்தான் மகாபாரதம். இந்த பாரத புண்ணிய நாடு உலகத்துல எந்த நாட்டுக்கும் புண்ணிய பூமின்னு பேர் இல்ல. செல்வம் கொழிக்கிற அமெரிக்காக்கு இல்ல, அறிவிலே சிறந்த இங்கிலாந்துக்கு இல்ல, தொழில் வளத்திலே சிறந்த ஜப்பானுக்கு இல்ல, மக்கள் வளத்திலே சிறந்த சைனாவுக்கு இல்ல, கனி வளத்திலே கனிம வளத்திலே சிறந்ததான ஆஸ்திரேலியாவுக்கு இல்ல, காட்டு வளத்திலே சிறந்ததான ஆப்பிரிக்காவுக்கு இல்ல. அதெல்லாம் வெறும் ஆப்பிரிக்கா அமெரிக்கா தான். ஆனா இந்தியாவுக்கு மட்டும்தான் பாரத புண்ணிய பூமி. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு திசைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. கிழக்கு திசை மங்களம், சாமியை கிழக்க பார்த்தா வைப்போம், விளக்க கிழக்க பார்த்தா ஏற்றுவோம், பொண்ணு மாப்பிள்ளையை கிழக்க பார்த்தா உட்கார வைப்போம், அதனால கிழக்கு மங்களம். மேற்கு அறிவு, படிக்கிற பையன் மேற்கு பார்த்து உட்கார்ந்து படிச்சா படிக்கிறதெல்லாம் ஏறும். வடக்கு சரணம், தெற்கு மரணம். இது இந்தியாவில் மட்டுமே இந்த 4 எல்லை அப்படி அமைஞ்சிருக்கு. கிழக்கே கல்கத்தா, விசாகப்பட்டினம், சென்னை முதலான துறைமுகங்கள் வழியாத்தா வெளிநாட்டு செல்வங்கள் இங்க வருது, இங்க இருந்து ஏற்றுமதி ஆகிறது. இது செல்வத்தை மங்களத்தை கொடுப்பது கிழக்கு திசை. மேற்கு திசை மேல் படிப்பு மேல்நாடு, இதுக்கு போனோம்னா பம்பாய் வழியாத்தான் போனோம், கல்கத்தால இருந்து போக முடியாது. அதனால மேல் படிப்புக்கு அறிவுக்கு இலக்கணம் மேற்கு திசை. வடக்கே போக போக கைலாயம் வணக்கம், தெற்கே போக போக குமரி தாண்டி காலை வச்சா மரணம். வடக்கே சரணம், தெற்கே மரணம், கிழக்கே மங்கலம், மேற்கே அறிவு. இது இந்தியாவில் மட்டும்தான் அமைந்திருக்கிறது. அதனாலதான் இத்தனை ஞானிகள் இந்த நாட்டில் தோன்றி இருக்கிறார்கள். கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரம் நடந்த இடம் இங்கே. அந்த ஆசையில தான் எங்கேயோ வடக்க பிறந்த ராமன் இங்கதான் வந்தான். இங்க ஒரு அயோத்தியா பட்டத்தை வச்சு இங்க ராமன் கோயில் வச்சிருக்கோம். திருச்செங்கோட்டுக்கு போனா ஒரு பெரிய கல்லை காட்டி இதுதான் பீம சுண்டக்காய் நசுக்கினாமா. இத்தனை பெரிய கல்லை தூக்குறவனுக்கு சுண்டக்காய் நசுக்க முடியாது. ஒரு ஆசை எல்லா இடத்திலையும் நடந்ததாக. தாய்லாந்து, ஜாவா, நம் நாட்டை விட்டு வெளியே எல்லாம் கூட மகாபாரதம் பரவி இருக்கிறது.
வடநாட்டிலேயும். ராமனோட கிருஷ்ணன் ரொம்ப விசேஷம். அவன் பிறந்த துவாரகை இருக்கு, அவன் பிறந்த மதுரா இருக்கு, கிருஷ்ணாவதாரம் முடிந்த இடம் சோமநாத்ல இருக்கு. அதெல்லாம் போய் பார்த்தா தான் நடந்திருக்கும். அவ்வளவு மாற்று மதத்தை சேர்ந்த மேல்நாட்டுக்காரர்கள் ஆராய்ச்சி பண்ணி கண்ணன் முடிவெய்திய போது அவனுக்கு வயது 122. பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி நண்பகல் 2:10 தான் கிருஷ்ணனுடைய உயிர் உடலை விட்டு பிரிந்தது. சரியான ஆதாரங்களோடு, பாரத ஆதாரங்களோடு, வேத ஆதாரங்களோடு எழுதி கொடுத்திருக்கிறார். அப்போ அவ்வளவு பேரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய மிக அற்புதமான ஒரு காவியம் பிறந்த நன்னாடு இது என்று சொல்லி இதுவரையிலே சொன்னதை தொகுத்து சொல்லுகிறேன். ஒரே ஒரு அறத்தை சொல்வது புராணம் என்றும் பல்வேறு வகையான தர்மங்களை சொல்லுவதற்கு இதிகாசம் என்னும் பெயர் இருக்க, அப்படி ராமாயணம் பாரதம் என்ற 2 இதிகாசங்கள் தெய்வத்தினுடைய அவதாரத்தை சொல்ல, மனிதனாக வந்தது ராமாவதாரமும் தெய்வம் தெய்வமாகவே வந்த பூர்ணாவதாரம் கிருஷ்ணாவதாரமாக இருக்க, இங்கே குரு வம்சத்திலே என்று சொன்னாலும் கூட சூரிய வம்சம் சந்திர வம்சம் என சொல்லி சூரிய குலத்திலே தோன்றியவர்களை இக்ஷ்வாகு குலத்தினர் என்று ராமனுடைய வரலாற்றையும், சந்திரனுடைய குலத்திலே தோன்றியவர்கள் என்று கௌரவர்கள் பாண்டவர்களுடைய வரலாற்றையும், 2 அழியாத 2 சந்ததிகளை பற்றி பேசக்கூடிய இந்த இதிகாசத்திலே இதற்கு முதலும் முடிவும் இல்லாமல் ஆகாசம் என்று பறந்துபட்டதாக பல்வேறு தர்மங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதை பல்வேறு சந்தர்ப்பங்களிலே பல்வேறு கத்திரங்களின் மூலமாக சொல்லித்தர, அதிலே சந்திரனிலே இருந்து புதன் தோன்ற, புதனிடத்திலே இருந்து அந்த இளை என்பவளை மடந்து ஆயு என்பவன் பிறக்க, அந்த ஆயுவுக்கு நகுஷன் பிறக்க, அந்த நகுஷனுக்கு ஆசை வர இந்திராணி ஏற்றுக்கொள்ள நினைக்க, சப்த ரிஷிகளை பல்லக்கு சுமக்க வைக்க, வேகம் போதாமல் போக, காலினாலே அகஸ்தியரை உதைக்க, அவர் சற்ப சற்ப என சபிக்க, அதனாலே நகுஷன் மலைப்பாம்பாக பூமியிலே விழ, அந்த குலத்திலே பிறந்த புரூரவன் என்பவன் ஊர்வசிய அசுரனிடத்திலே இருந்து காப்பாற்ற, அவள் அவனை மணந்து கொண்டு சில காலம் வாழ்ந்து பின்பு தேவர் உலகம் செல்ல, அந்த குலத்திலேயே பின்னாலே குரு என்றவனும் பரதன் என்பவர்களும் தோன்ற, இவர்களுக்கு இடையிலே யயாதி என்ற ஒருவன் பிறக்க, அவன் மிகச்சிறந்த அறிவாளியாக, மிகச்சிறந்த தர்மிஷ்டனாக, தர்மங்களுக்கு மதிப்பு கொடுப்பவனாக வாழ, அப்ப அசுரகுருவான சுக்கராச்சாரியாரிடத்திலே தேவகுருவான பிரகஸ்பதியின் மகனான கசன் சஞ்சீவி மந்திரத்தை கற்றுக்கொள்ள வர, அசுரகுருவின் மகளான தேவயானி இவன் மீது ஆசை கொள்ள, அவன் சஞ்சீவி மந்திரத்தை கற்றுக் கொடுக்காமலேயே அவர் காலம் தாழ்த்த, அசுரர்கள் சஞ்சீவி மந்திரம் அவன் கற்றுக்கொள்ள கூடாது என்பதற்காக அவனை 2 முறை கொலை செய்து, நாய்களுக்கு ஒரு முறையும் 2ஆம் முறை கடலிலேயும் கலக்க, தேவயானியின் வேண்டுகோளினாலே சஞ்சீவினி மந்திரத்தை உபதேசித்து அவனை பிழைக்க வைக்க, 3வது முறையாக அவனை கொன்று சாம்பலை கொண்டு வந்து மதுவிலே கரைத்து சுக்கராச்சாரியாருக்கு கொடுக்க, அவரும் அறியாமல் குடித்துவிட வயிற்றுக்குள்ளே போய்விட, அவனை காப்பாற்றினார் தன் உயிர் போகும் என சொல்ல, ஆனால் தேவயானி உள்ளுக்குள்ளே சஞ்சீவி மந்திரத்தை அந்தர்முகமாக சொல்ல, வயிற்றை கிழித்துக் கொண்டு வெளியே வருகிற கசன் கற்றுக்கொண்ட அந்த மந்திரத்தினாலே உங்களையும் காப்பாற்றுவார் என சொல்ல, அதன்படியே நடக்க, ஆனால் இவள் தந்தை பிழைப்பதற்காக சொல்ல சொல்ல எந்த மந்திரத்தை கற்றுக்கொள்ள வந்து இதுவரையிலே காலம் தாழ்த்தினார்களோ அது இந்த விபத்தினாலே அவனுக்கு சித்தியாகிவிட, அவன் அசுரகுருவை வணங்கி என் கல்வி பூர்த்தியாகிவிட்டது, நான் வருகிறேன் என்று கிளம்ப, தேவயானி அவனை என் காதலை ஏற்றுக்கொள், உன்னை காப்பாற்றியவள் நான் தான் என்று தடுக்க, அப்போது அவன் நீ இருந்த வயிற்றிலே உனக்கு உயிர் கொடுத்த தந்தை இடத்திலே நானும் தோன்றினேன், ஆகையால் நாம் இருவரும் சகோதரர்கள், அதனாலே மனம் செய்து கொள்ள முடியாது என போக, அவள் எப்படியாவது இந்த கசனை விட மிக உயர்ந்த இடத்திலே நான் வாழ்க்கைப்பட்டு மிகச்சிறந்தவளாக வாழ வேண்டும் என வைராக்கியம் கொள்ள, அப்பொழுது அசுர மன்னனான ரிஷபர்வாவின் மகளான சன்மிஷ்டை இவள் மீது பொறாமை கொள்ள, 2 பேரும் குளிக்க போன இடத்திலே ஆடை மாறிவிட, அரசியனுடைய ஆடையை அணைந்ததனாலே அவள் என் தந்தை இடத்திலே பிச்சை வாங்குகிற குருவின் மகள்தானே என்று ஏச ஆத்திரம் கொள்ள, சண்டை பலமாக போக, அப்பொழுது சன்மிஷ்டை தேவயானியை கிணற்றியை தள்ளிவிட, அவள் ஏறி வர வழி தெரியாமல் தவிக்க, வேட்டைக்கு வந்த யயாதி அவளை கைப்பிடித்து காப்பாற்ற, கரம் பிடித்த காரணத்தினாலே நீயே என் கணவன் என சொல்ல, வேறு வழி இல்லாமல் சாஸ்திரங்களும் அதையே சொன்ன காரணத்தினாலே அங்கே மிகச்சிறந்தவரான கச்ச பிரஜாபதியாக இருக்கிற சுக்கராச்சாரியாரும் அதை ஏற்றுக்கொள்ள, அவன் வேறு வழி இல்லாமல் தேவயானியை மணந்து கொள்ள, சன்மிஷ்டை மீதும் அவன் காதல் கொள்ள, விருப்பப்பட்ட அந்த மனத்தை செய்து கொள்ள, 2 பேருக்கும் குழந்தைகள் பிறக்க, சன்மிஷ்டையுடைய குழந்தைகளுடைய முகச்சாயலிலே இருந்து யயாதியின் பிள்ளைகள் என தெரிந்து கொண்டு, யயாதி சன்மிஷ்டியை மணந்த செய்தியை தெரிந்து கொண்ட தேவயானி தந்தையிடத்திலே முறையிட, சுக்கராச்சாரியார் யயாதியை கிழவனாக போய் என சொல்ல, சாப விமோசனம் கேட்க, யாராவது இளமையை கொடுத்தால் நீ வாழ முடியும் என சொல்ல, பிள்ளைகளிடத்திலே
கேட்க எல்லோரும் மறுக்க கடைசி பிள்ளை புழு கொடுக்க அதன்படி கொஞ்ச காலம் இளமையோடு வாழ்ந்து பின்பு அவனிடத்திலே திருப்பி கொடுத்து எனக்கு பின்னாலே இந்த நாட்டை ஆள என்னுடைய வம்சத்துக்கு நீ ஒருவன் தான் வாரிசு என்று சொல்ல அந்த பூர்வருடைய வம்சத்திலே தான் குரு என்பவனும் அத்தி என்பவனும் தோன்றி அஸ்தினாபுரியை செய்ய குரு என்பவன் குருக்ஷேத்திரத்தை செய்ய துஷ்யந்தனும் அதிலேயே பரதன் முதலானவர்கள் வந்து இந்த பரதகண்டம் என்ற பெயர் வருவதற்கு பூர்வருடைய வம்சத்தாரே காரணமாக இருக்க அதன் பின்னாலே அந்த வம்சத்திலேயே வந்தவர்கள் குருவினுடைய வம்சம் என்ற காரணத்தினாலே கௌரவர்கள் என்றும் பாண்டவருடைய பிள்ளைகள் என்பதனாலே பாண்டவர்கள் என்னும் சொல்ல இந்த குரு வம்சத்திலே பின்னாலே பல சந்ததிகளுக்கு பிறகு சந்தனு என்ற மிகச்சிறந்த ஒரு மகாராஜன் பிறக்க எப்பொழுது சந்தனம் அரைக்க அரைக்க மனம் கொடுக்கிறதோ அதுபோல இந்த சந்தனம் தன்னுடைய தர்மத்தினாலே உழைத்து மக்களுக்கெல்லாம் மனம் தருகின்ற ஒரு வாழ்க்கை தந்து அத்தனை தர்மங்களையும் அத்தனை சாஸ்திரங்களையும் கற்றவனாக மிகச்சிறந்த ஒரு மன்னனாக முதல் மன்னனாக பாரதத்திலே முதலாக தொடங்குகின்ற மன்னனாக விளங்கினான் என்ற அளவிலே இன்றைய கதையை இத்தோடு நிறைவு செய்கிறேன்.